वेदेषु पौरुषं शुद्धं धर्मशास्त्रे तु मानवम् भारते भगवद्गीता पुराणेषु वैष्णवम् यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदान्ति प्रज्ञोऽस्मि तस्मै तंहदेवम् आत्ममुक्तिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये तस्मात् यज्ञात् सर्वहृदः सामान्य जिज्ञिरे संदाहं ची जिज्ञिरे तस्मात् यदिस्तस्मात् जायत तस्मादस्मा अजायन्त एकेषु भजादतः कावो जिज्ञिरे तस्मात् तस्मात् जात अजावयः पुरुष सूक्तத்திலே இது 9வது சூத்திரம் 10வது சூத்திரம் ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்க வந்தது. அதிலே 9வது சூத்திரத்தை சூத்திரம்னா மந்திரம், அந்த மந்திரத்தை அனுபவிக்க பெற்றோம். அதே போல சம்பிருதம் பிருஷதாஜ்யம் பசூகஸ்தானி சக்ரேவாயஜானி ஆரண்யான் கிராம்யாச்சயே அப்படின்னா இதை மேற்கொண்டு சிருஷ்டிக்கு தேவையான வீரியம் தேவை. அப்படின்னா பிரம்மாவை ஆகுதியாக வைத்துக் கொண்டு நித்தியசூரிகள் பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்காக யஜ்ஞம் செய்கிறார்கள். அந்த யஜ்ஞத்திலே ஆகுதியாக பிரம்மாவை கொடுக்கிறார்கள். அது பசுஞாய ஜேத என்று சொல்லக்கூடிய இந்த சாஸ்திர வாக்கியத்தை வைத்துக் கொண்டே அதை வெள்ளாட்டின் வபை, அந்த வெள்ளாட்டின் வபையை கொண்டு வந்து அறுத்து ஆகுதி கொடுக்குமா போலே இந்த பிரம்மாவை ஆகுதி கொடுக்கிறார்கள். பட் இது எல்லாமே ஒரு மனசு பண்ணப்பட்டதை விட இது காரியகரம் அல்ல. காரியகரம் அல்லன்னா இது பண்ணப்படாத கிடையாது, தியானத்தாலே பண்ணப்படுகிறது. இது செய்கையால பண்ணக்கூடிய ஒரு நிலை அல்ல. எதற்காக பிரம்மா சிருஷ்டிக்கணும்னா சிருஷ்டிக்கிறதுக்குண்டான சக்திகள் என்ன, வீரியம் என்ன, மற்றதெல்லாம் கொடுக்கணும் போகணும். அதை கொடுப்பதற்காக நித்தியசூரிகள் யாகம் பண்றார். அந்த யாகத்திலே வசந்தோ அஸ்யா சீதாக்கியம் கிரீஷ்மயுக்த சரத்விகி, அதாவது இந்த மூன்று நிலைகள்னா நமக்கு மாதங்கள் 12 மாதங்களிலே 6 ருதுக்கள், அதுல 3 ருதுக்களை கொடுக்கிறார்கள். அதாவது வசந்தோ ருது, கிரீஷ்ம ருது, சரத் ருது, அதை கொடுக்கிறாங்க. அதுக்கு மேற்கொண்டு சப்தாசியாசன் பரிதயக திரிசப்த சமிதக்கிரதாக தேவாயத்யம் தன்வானாக அபத்னன் புருஷம் வசம் அப்படின்னா பசுவை கொடுத்துட்டு 7 பரிதினா என்னென்ன பரிதி? வசந்தோவசியாதீஜாட்சம் திரிசப்த சமிதக்கிரதாக, திரிசப்தம் சமிதக்கிருதி 21 சமுத்துக்களையும் 7 பரிதிகளையும் கொடுக்கிறார்கள். அந்த நெய்யையும் கொடுத்தார் விட்டது. கொடுத்ததுக்கு அப்புறம் தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதக சம்பிருதம் விஷதாஜ்யம் அப்படின்னா இதிலிருந்து விஷதாஜ்யம் என்று சொல்லக்கூடிய தயிர் என்ன, தயிரோடு சேர்ந்த நெய் என்ன, இது ரெண்டும் கலந்து உருவாடுது. அதன் பிறகு பகூவன் ஸ்தானி சக்ரேவாயவ்யானு ஆரண்யான் கிராம்யாச்சயே என்று சொல்லக்கூடிய அந்த உருவான நெய், உருவான தயிர், இதை வைத்துக் கொண்டு பிரம்மா அதை படைக்க ஆரம்பிக்கிறார், சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னார். அப்பனா என்ன திக்கிறார்? பசுகுஸ்தானி சக்ரேவாயவ்யானு ஆரண்யான் கிராம்யாச்சயே, இதான் நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஆரண்யான் கிராம்யாச்சயேன்னா முதல்ல ஆகாசத்துல பறக்கக்கூடிய பறவை இந்த பசுன்னு சொல்லியிருக்கு. பசுங்கிற சப்தம் பசுகுஸ்தானி சக்ரேவாயவ்யானு, பசுன்னு பசுவை அப்படின்ட்டு கிடையாது. பசுங்கிற சப்தத்தை இங்க பட்சிகள்னு பேர். பசுகுஸ்தானி சக்ரேவாயவ்யானு ஆரண்யான் கிராம்யாச்சயே, முதல்ல ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பசுக்கள் என்று சொல்லக்கூடிய பட்சிகளை சிருஷ்டிக்கிறார் பிரம்மா. அதற்கு மேற்கொண்டு ஆரண்யான், இப்ப பிரம்மாவை சிருஷ்டித்து
சிருஷ்டித்து அவருக்குண்டான சக்தியை கொடுத்து மேற்கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்திருக்கும். ஆனா மறுபடியும் சொல்ல போறேன், பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறார், பிரம்மா என்னமா அவரை யாரை பிரம்மாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள், அவருக்குண்டான தொகுதி என்ன, அவர் எதனால் இந்த பிரம்ம பதவி அடைந்தார்ன்றதுதான் மேல பார்க்க போறோம். ஆனா இப்ப மேலிருந்து வார என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த பிரம்மாவுக்கு ஆகுதி கொடுக்கிறார், பிரம்மாவையே ஆகுதியா கொடுக்கிறார். அந்த ஆகுதியா கொடுத்தவனே அவருக்கு உடனே அவருக்கு அந்த சக்தியும் வீரியம் கிடைக்கிறது. கிடையுது, பால் நெய் தயிர் வைத்துக் கொண்டு சக்தி கிடைக்குமா போல கிடைக்கிறது. கிடைச்ச உடனே அவர் ஆகாசத்துல பறக்கக்கூடிய பசுக்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகளை முதல்ல படைக்கிறார். அதுக்கடுத்து ஆரண்யான் கிராமியாச்சையே, ஆரண்யான் காட்டில வாழ்க்கக்கூடிய மிருகங்களையும் பட்சிகளையும் படைக்கிறார். பட்சிகள்னா பறவைகள். அதற்கு மேலே அதுக்குண்டான அந்த வனத்தில் உண்டான வீரியம் என்ன, சக்தி என்ன, அதையும் படைக்கிறார். அதுக்கப்புறம் கிராமியாச்சையே, கிராமியன் நாட்டில் வாழக்கூடிய அந்த நாய் என்ன, பூ என்ன, பூனை என்ன, முதல்ல மிருகங்களை அவர் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் ஆரண்யான் கிராமியாச்சையே, ஆரண்யான் கிராமியாச்சையே அப்படின்றது இல்லையா. ஊர்ஜான்னா மின்சார சக்தி, எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு தான் ஊர்ஜான்னு சொல்லுவார். அதான் அந்த வடக்கு தேசத்துல எல்லாம், பாரத தேசம் சொல்லிடுங்க, இந்தியாவில் வடக்கு தேசம் என்ன சொல்லணும், ஊர்ஜான்னு. அப்படிப்பட்ட ஊர்ஜா, அந்த ஊர்ஜா வீரியத்தை கொண்டு சிருஷ்டிக்க தொடங்குகிறார் பிரம்மா. சம்பிரதம் சாட்சியம், நெய் மட்டும் அவர் சொல்லல, நெய் என்ன, தயிர் என்ன, தயிர் மட்டும் சொல்ல, தயிரோடு சில சக்திகள் உண்டு. ஏன்னா தயிரோடு சில சக்தின்னா தயிருக்கும் சில சக்திகள் உண்டு, நெய்யுக்கும் சில சக்தி உண்டு. அப்ப நெய்யும் தயிரும் சேர்ந்து உண்டான சக்தியாலே பண்ணாரு. நெய் தயிர்ல என்ன மேல சொல்றேன், ஏன்னா இந்த இடத்துல நெய் தயிர் சொல்ல முடியாது. அப்ப நெய்யில ஏதோ சக்தி இருக்கோ, தயிர்ல ஏதோ சக்தி இருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நெய்க்குண்டான சப்தங்களுக்கு உண்டான அர்த்தம் வேறு, தயிருக்குண்டான சப்தங்களுக்கு உண்டான அர்த்தம் வேறு. இப்ப நாமே பொதுவா தயிரையும் நெய்யும் சேர்த்துக்க மாட்டோம். நெய் சாதம், அதாவது தயிர் சாதம் சாப்பிடறோம்னா நெய் விட்டு இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணும் போது அந்த தயிரிலையும் நெய் விடுவான், அது அன்னசுத்தின்னு சொல்லுவாங்க, அதற்காக விட்டுருக்காங்க. பட் தயிர் சாப்பிடும்போது நெய் வச்சு சாப்பிட மாட்டான், ஏன்னா சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, தயிரை மட்டும் சொல்லல, நெய்யை மட்டும் சொல்ல, நெய்யும் தயிரும் தேர்த்து சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்ப தயிரும் நெய்யும் சேர்ந்தா ஏதோ ஒரு சக்தி கிடைக்கிறதுன்னு. ஏன்னா யார் கையில நெய்யும் சேர்ந்து சாப்பிடுறது, ஆனா தயிரும் நெய்யும் சேர்ந்தா, ஆனா இந்த தயிரும் நெய்யும் ரெண்டுமே பாலிலிருந்து புறப்பட்டதுதான், பாலிலிருந்து வந்ததுன்னா பிரித்துக்கா சொன்னேன். கவ்யம்னு சொல்றோம். கவ்யம்னா பசுமாடு. அப்படின்னா பஞ்சகவ்யம் சொல்றோம்னா, அதாவது நமக்கு ஏதாவது ஆச்சார குறைவோ அல்லது அனுஷ்டான குறைவியோ அல்லது ஆச்சோச்சம்னா தீட்டு, அந்த ஆச்சோச்சம் எதா ஏற்பட்டா பஞ்சகவ்யம் சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கத்தை, இது சாஸ்திர சம்மதம் வழக்கத்தை வச்சுட்டு இருக்கணும். அந்த கவ்யம்னா அந்த கவ்யம் என்பது பசுநாட்டிலிருந்து தோன்றியதுதான் கவ்யம். கோசப்தம், அந்த கோசப்தம் தான் பசுமாட்டை குறிக்கும். கவ்யம் என்பது அதனிலிருந்து ஏற்பட்டதுதான் கவ்யம். அத பசுமாட்டிலிருந்து ஏற்பட்டதுதான் கவ்யம். கோசப்தம் பசுமாட்டை குறிக்கிறது, அதுதான் கவ்யம். அப்ப பசுமாட்டில் எது ஏற்படுது, பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம்னா பசுவுடைய சாணி, பசுவுடைய மூத்திரம், பசுவுடைய நெய், பசுவுடைய தயிர், பசுவுடைய பால். எதுக்கு பஞ்சகவ்யம் பேர்? ஆனா சாமான்யமா இந்த பஞ்சகவ்யம் ஆச்சோச்சத்துக்கும் சுத்திக்கும் அது ஒரு சரீர சுத்தி. அந்த சங்கல்பமே சரீர சுத்தி ஆடுவதற்காக தான் பஞ்சகவ்யம். குழந்தை பிறந்தாலோ அல்லது ஏதாவது யாராவது இறந்து போனாலோ அதுக்குண்டான ஆச்சோச்சத்தை கொடுக்குறேன். ஆனா இந்த பஞ்சகவ்யம் என்பது ஒரே பசுமாடா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கடையில போய் வாங்கிடுறோம். பால், தயிர், நெய், பசுமாட்டுடைய கோமூத்திரம், பசுமாட்டுடைய சாணி. அப்படி இதெல்லாம் இந்த தேசத்துக்கு இந்தியாவில சொல்லிட்டு இருக்கேன், அங்க எப்படின்னு தெரியல. இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இதெல்லாம் ஒரே பசுமாடா இருக்கணும். ஒரே பசுமாடா இருக்கிறவன்னா அப்ப அன்னைக்கு அந்த பசுமாட்டு பாலை கறந்துடலாம். தயிர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாலை கறந்து உரக்கு வச்சுதான் அதே தயிர் கிடைக்கும். நெய் அதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உரக்கு வச்சு அதுக்கு மேல மோர் ஆக்கி, அதுக்கு மேல வெண்ணெய் ஆக்கி, அதுக்கு மேல அதை காய்ச்சிதான் நெய் கிடைக்க போறது. இதுதான் பஞ்சகவ்யம் சொல்லப்படுது. இருக்கட்டும், உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அப்படிங்கச்சு
முதல்ல தயிரிருந்து பால் இருந்து தயிராகுது, தயிரிருந்து நெய் உருவாகுது. அப்படின்னா பாலை முதல்ல உரை ஊற்றி தயிராக்கி, தயிரை கடைஞ்சி மோராக்கி, மோரை கடைஞ்ச வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலிருந்து உருவாக்கப்பட்டதான் தயிர். அப்ப முதல்ல பால், நடுவுல தயிர், கடைசியில நெய் இருக்கு இல்லையா? முதல்ல பால், நடுவுல தயிர், கடைசியில நெய் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல என்னதுன்னா பாலை பத்தி சொல்லல, கலந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கலந்து கொண்டு ஆழ்வார் பாசனம். அந்த கலந்த பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு. அத நெய் இருந்தாலும் பால், தயிர், நெய், அதே போல வெண்ணெய், இது எல்லா விஷயத்தையும் பசுமாடா இருந்தாலும் இந்த இடத்துல தயிர் நெய் ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்கு, மற்றதையும் சொல்லல. தயிர் அண்ட் நெய் ரெண்டை மட்டும் தான் சொல்லியிருக்கு. அப்ப நடுவாக இருப்பது பாலிலிருந்து தயிர், தயிரிலிருந்து நெய் வந்து தோணும். அப்ப நடுவாக இருப்பது தயிர் தோணும், கடைசியா இருக்கிறது நெய் தானே. அதே போல இந்த இடத்துல பகவான் சிருஷ்டிக்க தொடங்கச்சு. ஏன் பால் தயிர்னு சொல்லியிருக்கேன்னா அதுதான் இப்ப அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். சிருஷ்டிக்க தொடங்கும் போது அதை சிருஷ்டிக்க தொடங்கி முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகள் தோற்றுவித்து பஞ்ச பூதங்களை முதல்ல தோற்றுவிக்கிறான். பஞ்ச தன்மாத்திரை என்னது? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நடுவுல இருக்கிற பஞ்ச தன்மாத்திரைகள். அப்படின்னா பூதங்கள் தான் கடைசியில வரும். ரெண்டையும் சேர்த்து வீரியமாக தொடங்கினாதான் சிருஷ்டியே தொடங்கினதுன்னு அர்த்தம். அப்படின்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் நடுவான தன்மை. அப்படின்னா பாலை உரக்கோத்துறோம், கார்த்தால ராத்திரி உரக்கோத்திட்டு இருக்கோம், கார்த்தால 6 மணிக்கு பால் தயிராயிடுது. ஆனா இதுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய 2 மணிக்கு எடுத்து பார்த்தோம்னா பாலாவும் இருக்காது, தயிராவும் இருக்காது, ஒரு அசட்டு தித்திப்பு போல இருக்கணும். அதுக்குதான் தன்மாத்திரைன்னு பேரு. அப்பனா பஞ்சபூதங்கள் இன்னும் உருவாகவில்லை. பஞ்சபூதங்கள் உருவாக்குவதற்கு முன்னாடி பஞ்ச தன்மாத்திரைகள், அந்த பஞ்ச தன்மாத்திரை உருவாக்கிட்டனும் அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? பாலன்ற. பஞ்சபூதங்கள் உருவாதான் தயிர்னு தெரிவிக்கிறார். அதுதான் இந்த இரண்டையும் சேர்த்து வீரியமாக தொடங்கினது சிருஷ்டி தயிர். அப்ப தயிரும் நெய்யும் கலந்த சம்பிரதம் பிருஷதாட்சியம், ஆரண்யான் கிராமியாச்சையே. ஆரண்யான் காட்டில் வசிக்கக்கூடிய மிருகங்கள், கிராமியாம் நாட்டில் வசிக்கக்கூடிய மிருகங்கள், இது இத்தனை உருவாக்குறோம். ஆக ஆரண்யான் கிராமியாச்சையே. இது 9வது சூத்திரத்துடைய அர்த்தங்கள், 9வது மந்திரத்துடைய அர்த்தங்கள். கடந்த காலக்ஷத்தில் இதை பார்த்தோம். இப்ப 10வது. தஸ்மாத் யஜ்ஞா சர்வகதகா ருசத் சாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது யஜஸ்தஸ்மாத சாயதா. அப்பனா 9வது மந்திரம் வரையும் பிரம்மாவுக்கு சக்தி ஏற்படுவதற்காக யஜ்ஞம், நித்திசூரிகளாக யஜ்ஞம் சொல்லப்பட்டது. அப்ப 9வது மந்திரம் எது? தஸ்மாஜ்ஞா சர்வகுதகா சம்பிரதம் ரிஷதாட்சியம் வசூகம் ஸ்தானி சக்ரேவாயவ்யானு ஆரண்யான் கிராமியாச்சயேங்கிற வரைக்கும் அந்த பிரம்மாவுக்கு சக்தி ஏற்படுவதற்காக நித்தியசூரிகளாலே பண்ணப்பட்ட யஜ்ஞத்தை 9வது சூத்திர மந்திரம் வரை சொல்லப்பட்டது. இதற்கு மேலே கிட்டத்தட்ட 7 மந்திரங்கள் 10, 11, 12, 13, 14, 15, அந்த 16, இந்த 7 மந்திரங்களாலே பிரம்மா பண்ணுகிற சிருஷ்டியை சொல்கிறார்கள். இங்கதான் ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். பிரம்மா சிருஷ்டிக்க போறார் இல்லையா, அவர் மேற்கொண்டு சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா, அது 10வது சூத்திரம் அந்த அந்த பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறார், அவருக்கு என்னென்ன நிலையோடு சிருஷ்டிக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா எப்படி சொல்றாருன்னா, இதையெல்லாம் நான் தரோம், இதெல்லாம் நம்ம மந்திர ரூபத்துல பாக்குறோம். என்னைக்குமே மந்திர ரூபத்துல பாக்கறது கொஞ்சம் சுமாராதான் புரியும். அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் தோணும், என்ன சொல்றது, கொஞ்சம் ட்ரையா இருக்கு, கொஞ்சம் அவ்வளவு தூரம் கொஞ்சம் பிடி கொடுக்குற மாதிரி இந்த காலக்ஷேபம் இல்லையேன்னு தோணும். ஆனா மேற்கொண்டு நல்லா வரப்போகுது. அதனாலதான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப மந்திர ரூபமா இருக்கு இல்லையா, மந்திர ரூபமா சிருஷ்டிக்கிறான்னு பார்த்த போனோம். இதுவே ஸ்லோக ரூபமா இருந்து வச்சுக்கேன், ஆனந்தமா கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்லோக ரூபமா இருக்கன்னா அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்லோக ரூபமா சொல்லப்பட்டிருக்கு. சுக்கராச்சாரியர் யாரும் சொல்லியிருக்கார், இவருக்கு அந்த ராஜாவை சொல்லிருக்கார். சுக்கராச்சாரியர் ராஜாவை சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் ஏதோ ஒரு சாபவசத்தால அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. ஆனபடியால 7 நாட்களுள்ள அவளுக்கு ஏதாவது நல்லது கிடைக்கணுன்றதுக்காக இந்த சுக்கராச்சாரியர் அந்த பரீட்சித்து மகாராஜான்னு பேரு, அந்த பரீட்சித்து மகாராஜா சொல்லிட்டு அங்க ஸ்லோக ரூபா சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம். சில ஸ்லோகங்கள்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்றேன், சிலதெல்லாம் ஸ்லோகத்தை சொல்லாம என்ன விஷயம்னு சொல்றேன், சிலது ஸ்லோகத்தோடு சொல்லிட்டு இருக்கேன். சுலபமா பார்த்துருக்கேன். ஏன்னா
இது மந்திரபூர்வமா புரியறத காட்டலாம். அதுல இன்னும் ஏன்னா இதுல வியாக்கியானங்கள் குறைச்சலதான் இருக்கும். ஸ்லோகத்துக்கு தான் வியாக்கியானங்கள் அதிகமா இருக்கும் என்னைக்குமே. இப்ப வேதம்னு எடுத்துட்டு ஆழ்வாருடைய அருளிச்செயல் எடுத்துட்டு ஆழ்வாருடைய அருளிச்செயலுக்கு இருக்கக்கூடிய வைபவம் வேதத்துக்கு கிடையாது. ஏன்னா வேதத்துல சிலதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நம்முடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். அது ஒண்ணும் குழப்பல. வேதத்துல எந்த விதமான குழப்பங்களே கிடையாது. குழப்பங்களே கிடையாது. இது நமக்கு சில குழப்பங்கள் இருக்கு. என்ன குழப்பம் இல்லைன்னா ஏன் சுவாமி சித்த இது 2-3 விதமான நிலைகள் வந்திருக்கு? என்ன நிலைகள்? அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம் இதனால வந்திருக்கு. குழப்பம் இல்லைன்னா 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் துவைத்தம் சொல்றாரு, ஒருத்தர் அத்வைத்தம் சொல்றாரு, ஒருத்தர் விசிஷ்ட அத்வைத்தம் சொல்றாருன்னா குழப்பம் இல்லை. எதனால சொல்றாருன்றது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அது இதுல வரப்போறது இல்லை. இருந்தாலும் மேல சில சூத்திரங்கள் வரப்போகுது. பிராமணோஸ்ய முகமாசி இது பாபூராஜன்ய கிருதகா ஊரு ததஸ்யத்வைஷ்யகா பத்யாகம் சூத்ர அஜாயத சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூரிய அஜாயத முகாயிந்திர சாப்தித்யா பிராணாத்மாயு ஜாயதா அப்படி இதெல்லாம் வரப்பட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்தே சொல்றேன். அது இதுல வியாக்கியானத்து இல்லைனாலும் சேர்த்து சொல்றேன். இப்ப எனக்கு என்னன்னா இப்ப பாகவத மகாபிரத புராணத்துல இது கொஞ்சம் எடுத்தப்பட்டது. அதாவது சிருஷ்டி காரியம் என்னமா இருக்குது. ஏன்னா சுலபமா புரியறதுக்கு பாத்துக்கலாம். அதாவது இது 2வது ஸ்கந்தத்திலும் 3வது ஸ்கந்தத்திலும் சொல்லப்பட்டது. 2வது ஸ்கந்தத்திலும் 3வது ஸ்கந்தத்திலும் தெரிகிறது. அப்ப இப்ப நம்ம அடி சொல்ல போது இப்ப 3வது ஸ்கந்தம். 3வது ஸ்கந்தத்துல 2 பேர் பேசிக்கிறார். 2 பேர் பேசிக்கிற யாரு? விதுரரும் மைத்ரேயரும் பேசிக்கிறது. பாகவத மகாபுராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதியை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த புருஷ சுத்தத்தை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வைப்போம். பாகவத புராணத்தை விதுரரும் மைத்ரேயும் பேசுறார். சச்சேவ நியாபத பூர்வ ஆபகா அப்படின்னு 3வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். 3வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்துல மைத்ரேயை பேசுகிறார். அப்படின்னா தன்னிடத்தில் வந்த சிஷ்யராக இருக்க விதுரர், அந்த விதுரர் மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றாரு? விதுரா, நீ எப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்திருக்க, எப்படி பூர்வ வம்சத்துல நீ பிறந்திருக்கபடியாலே அந்த வம்சத்தவர்கள்லாம் எப்போதும் நன்மையைத்தான் விரும்புவா. அப்ப நன்மையை பண்ணக்கூடிய வம்சத்துல நீ பிறந்திருக்கபடியாலே நீ ஒரு கேள்வி கேட்டிருக்க. என்னமா கேள்வி கேட்ட? அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் சொல்றேன். ஆனா நான் சொல்லும் போது எப்படி சொல்றேன்னா, எப்பவுமே நம்முடைய பெரியோர்கள் ஏதாவது கேள்வி கேட்டான்னா அவ தான் தோணித்தனமா பதில் சொல்லவே மாட்டான். எந்த கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி அன்னைக்கு வா கேட்டிருக்கா, அவ என்ன பதில் சொன்னாலோ, அவ அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா எடுத்துக்காட்டு உதாரணம் என்ன சொன்னாலோ அதைத்தான் நான் சொல்ல பரணி. இப்படிதான் பெரியோர்கள் அதை காட்டுவார தவிர தனக்கு தன் வலிமை ஏற்படணும், தன்னுடைய வித்தத்தை காட்டணும், தான் எப்படிப்பட்ட மேம்பட்ட தன்மையோடு எனக்கு என்னவா வித்யாபியாசம் இருக்கு அந்த பெருமையை காட்டுவதற்கு நம்முடைய பூர்வர்கள் பண்ணவே மாட்டான். இப்ப இவன் மைத்ரேய என்ன பண்ணிருக்கணும்? ஓ விதுரா, நீ கேட்டிருக்கேனும், நீ கேட்டது தவிர என்னுடைய புத்தியை வைத்துக் கொண்டு நான் சொல்றேன். அந்த வார்த்தையை சொல்லு. எனக்கு முற்பட்டவர்கள் என்று சொன்னார்களோ, முற்பட்டன்னா மைத்ரேயருக்கு ஆச்சாரியன் யார் தெரியுமா? மைத்ரேயுடைய ஆச்சாரியன் வியாசர், பாராசரியர். அப்ப அந்த தெரிவிக்கிறார் பாராசரிய வசசுதான் வேற சொல்றோமோ. அப்படிப்பட்ட அந்த பாராசரியர் என்ன தெரிவிக்கிறார்னா, இவர் தெரிவிக்கிறார் என்னுடைய முன்னோர்கள் என்ன தெரிவித்தாரோ அதை நான் நேர சொல்றேன். ஆசீன மூர்யாம் பகவத்தம் ஆப்யம் சங்கர்ஷம் தேவம் அகுண்ட சத்துவம் பாதாள லோகத்திலே சங்கர்ஷன் பகவான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஞானத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப சங்கர்ஷன் பிறந்தாச்சுனாலே சங்கர்ஷன் தான் சிருஷ்டிக்கு தொடக்கத்துக்கு பிரதானவர். பிரம்மா இல்லையா? இவ்வாறு அவருக்கு அந்தராத்மா இருந்து கொண்டு இவர் தான் என்ன பண்ண பறித்த நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் என்று 4வர்கள். அதாவது முதல்ல ஸ்ரீவைகுண்டத்தில் கொடுக்கக்கூடிய பரவாசுதேவன் யூக வாசுதேவனாக வந்து அங்கேயே தன்னையும் 3ஆக பிரிவித்துக் கொண்டு வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அதுல இங்க என்ன தெரிவிக்கிறாரு? சங்கர்ஷன் வந்துட்டார், சிட்டி தொடங்க போறார். சங்கர்ஷன் தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்ணி சக்தியை உருவாக்குறார். என்னைக்குமே நமக்கு நிறைய சக்தி வேணும்னா நிறைய தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அப்படியே அதே சிந்தனையா இருந்தா எல்லாம் கிடைச்சிருமானா? நமக்கு அந்த அளவுக்கு அந்த சக்தி கிடையாது. ஒண்ணு வேண்டாம், காலக்கும் கேட்டு இருக்கோம். அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கும் போதும் கேட்டு இருக்கும் போதும் இந்த நினைவை தவிர இன்னொரு நினைவு இருக்குமா? இருக்குமானா இருக்கப்படாது.
முக்கியமா அடியனுக்கு யார் காலக்ஷேபம் யார் சொல்றாலும் அவன் இருக்கப்படாது. இருக்கப்படாதுன்னா இருக்கலாம், இருந்து ஆகும். என்ன சுவாமி அப்படின்னு நீங்க சரியா சொல்ல முடியாதுன்னா, அதனாலதான் சில இடத்த கூட வளரிட்டு தான் இருக்கேன். அது இல்லைன்னு சொல்லல. ஏன் இந்த மாதிரி இருக்குவான்னா, பிரதானமா சப்ஜெக்ட் சேர்ந்தா சொல்ல போறோம். அதுக்கு மேற்கு இன்னொன்னு என்னதுமா, இந்த கடிகாரம் இருக்க அதான் முதல் விடும் அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அலட்சத்தை இது வரைக்கும் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு முறை வச்சுட்டு இருப்போம். நம்ம அந்த முறைக்கு எதிர்த்தட்டா அது காமிச்சுட்டே இருக்கும். இத்தனை நாய் பேசிட்டு இருக்கே, வீணா பேசிட்டு இருக்கே, இப்ப 10 நிமிஷம் வேந்தன நீ சப்ஜெக்ட் வராம எத்தையே பேசிட்டு இருக்கே, அது காட்டிட்டு இருக்கும். இப்ப அந்த காட்டுக்கு டைவர்ஷன் வந்து இருக்கும். அப்ப அந்த தியானம் பூர்த்தியா வரணும்னா இதை தவிர மத்தவங்க மனசுல சிந்தனையே இருக்கப்படாது. அந்த மாதிரி சிந்தனை இல்லாம பண்ணிட்டு இருந்தோம்னா அது பெரிய சக்தியை கொடுக்கும். அதுக்குதான் அதுக்கு என்ன திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிருஷ்டம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, திருஷ்டம் தான் கண்ணால பார்க்கணும். அந்த கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பலனை தியானம் பரிபூர்ணமா கொடுக்கும். என்னன்னா அந்த சக்தியை கொடுத்துரும். அந்த சக்தியை நன்னா கொடுக்கும். தியானம் பண்ண 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 சக்தியை கொடுக்குறது, சக்தி வரும். அப்ப தியானத்தின் போது என்ன பண்றோம்னா பிரம்மத்தோடு லயிக்கிறோம். பிரம்மத்தோடு அப்படி லயித்து போறோம்னோ அந்த லயத்தால என்னன்னா அந்த பிரம்மம் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கறது. புரியத்துக்காக சொல்றேன், சொல்லிடுறேன். நம்ம தூங்குறோம்னு தூங்குறதே இதான். சாமி ரொம்ப நல்லா இருக்கு, அப்புறம் நிச்சயம் தூங்கணும்னு சொல்லல. தூங்குறத என்ன நம்ம நினைக்கிறோம்னா, தூங்கும் போது பிரம்மத்தோடு நம்ம லயம் அடைகிறோம். பிரம்மத்தோடு அதனால்தான் நம்ம இந்திரியங்கள்லாம் ஒரு சக்தியை மீண்டும் பெறது. நல்லா வேலை செஞ்சுட்டு வரா, வேலை செஞ்சுட்டு வந்து ரொம்ப ஆயாசமா இருக்கு, ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே ஓய்வு எடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறா பாருங்க. அப்படின்னா அப்படி என்னதான் பண்ணணும், அது ஒரு ஓய்வு எடுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? 4 மணி நேரம் பிரம்மத்தோடு நம்ம லயிக்கிறோம். அந்த ஒண்ணு மேல இப்ப மொபைல் இருக்கணும், மொபைல் நல்லா போட்டு சார்ஜ் பண்ணிட்டு எங்கேயும் பேசிட்டே இருக்கும், இல்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும். பார்த்துட்டு இருக்காச்சா அது எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சார்ஜ் பண்றோம். அதுல ஏதோ சொருகி எலக்ட்ரிசிட்டியில சொருகி சார்ஜ் பண்ணோடனே கிட்டு ஏறுறது 100 காமிக்கிறது. 100 காமிச்சுன்னா பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு. அதை போலதான் தூக்கம். அந்த தூங்கும் போது என்ன பண்றான்னா அந்த பகவானோட லயிக்கிறவனும் லயிக்கும் போது நமக்கு அந்த நிலையோடு இருக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கறது. தவறா நினைக்க வேண்டாம். சில பேரு காலக்ஷேபம் கேட்கும் போதே அந்த பிரம்மத்தோட லைசுவா போல் இருக்கு. சில பேர் தூங்குறா இல்லையா, அப்படின்னு தவறா சொல்லல, ஒரு தவறு இல்லை. காலக்ஷேபம் கேட்கறதே பிரம்மத்தோட லயிக்கணும் தான். லயிக்கரிச்சே உடனே ஆகணும், உடனே தூங்கலாமா? ஒரு தூங்குறவாள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கே காலக்ஷேபம் கேட்கறான்னு கேட்கக்கூடாது, பிரம்மத்தோடு லயிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தா அது என்ன செய்யறா, அப்ப கேட்கவே லயிக்கிறான்னு இல்லையா? தூக்கம்னாலே பிரம்மத்தோடு லயம் அப்ப தெரிவிக்கிறேன் இல்லையா? அப்ப பிரம்மத்தோடு லயம் தான். ஆசீன மூர்த்தியாம் பகவந்தம் இதெல்லாம் பாகவத புராணத்துடைய ஸ்லோகம். ஆசீன மூர்த்தியாம் பகவந்தம் ஆத்யாம் சங்கர்ஷம் தேவம் அகுண்ட சத்வம். அகுண்ட சத்வம். அப்ப வெகுஷ்யவஸ்ய தவம் மதாக பிரஸ்ய குமார முக்கியம் முனையோத்வம் அக்ரத்துக்கு. அப்போது இந்த மாதிரி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப சனகன் சமத்குமாரர்கள் சனஜாதியர்கள் இவாலாம் வந்துடும். பிரம்மாவுடைய மானசீக புத்திரர்கள் 4 பேர். அவர் சிருஷ்டிக்கிறார் 4 பேரையும். தனக்கு சிருஷ்டி காரியத்துக்கு உதவி பண்ணுன்றது அவளை சிருஷ்டிக்கிறார். அவ என்ன பண்றா, எனக்கு இந்த மாதிரி வேதனை எல்லாம் உதவியுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் பிரம்ம ஞானத்துக்கு போயிட்டுட்டேன், அது உம்பாடு உமக்கு நீர் அதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த பதவி வச்சிருக்கேன், நீர் அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவா கிளம்பிட்டா. இவாக்கு அங்க வந்திருக்கான். இவ என்ன சனகன் சமத்குமாரர்கள் சனச்சாதியர்கள் போன்றவர்கள்லாம் பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர்கள் இல்லையா? அவ எல்லாம் சங்கர்ஷண பகவானை தேடி வரா. வந்து சங்கர்கிட்ட உபதேசம் கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. அவாட்ட கேட்கிறா, ஸ்வமேவ திருஷ்யம் பகுவாயந்தம் எம் வாசுதேவ் அபிதம் வாமனந்தி ரட்சத்த கிருதானாம் புஜபோஜனீயம் உன்மீயம் தம் உபுதோயாயே. ஏ பகவானே, அதாவது சங்கர்ஷண பகவானே, இது இன்னார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு முதல்ல சனத்குமாரர்கள் கேட்கிறா. என்ன கேட்கணும்னா, சங்கர்ஷன் சமத்குமாரர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி உபதேசம் சொல்றாரு. உபதேசம் பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி உபதேசம் இருக்கு. அந்த சனத்குமார்கள் அந்த சங்கர்ஷன் சொல்லப்பட்ட உபதேசத்தை எல்லாம் கேட்கிறா. கேட்டு அவ என்ன பண்ணா, சாங்கியர்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த சாங்கியாருக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த சாங்கியர் என்ன பண்றாருன்னா பராசருக்கு சொல்றார். அந்த பராசர் சொல்லிட்டு இருக்கச்சு இப்ப பேசிக்கொண்டிருக்கிற மைத்திரேயர் இருக்காரனோ
அந்த மைத்திரேயருடைய ஆச்சாரியர் தான் பராசரர். அப்ப மைத்திரேயருக்கு ஆச்சாரியனா வியாசருடைய தன்றின வியாசருடைய தந்தை, அவருடைய தகப்பனார். வியாசருடைய தகப்பனார் தான் பராசரர். அந்த பராசருடைய சிஷ்யர் தான் மைத்திரேயர். அப்ப இந்த ஆச்சாரியனா பராசரருக்கு பிரகஸ்பதி சொல்றார், பராசரருக்கும் பிரகஸ்பதிக்கும் சொல்றாரு. அப்படி இருக்கச்சே அந்த பராசருடைய தயை உருவெடுத்துற அந்த பராசரர், அந்த பராசருக்கு அடியேனா எனக்கு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு சொல்றாருன்னா இந்த இடத்துல யார் சொல்றாரு? இந்த இவர் சொல்லிட்டு இருக்காரோ இந்த நிலையை வைசம்பாயனர் என்று சொல்லக்கூடிய வைசம்பாயனர், அதே போல இருக்கக்கூடிய இந்த சாங்கியர் பராசரர், பராசரர் மைத்திரையர், இவாருக்கு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வர. அப்ப முதல்ல சங்கர்ஷனர் சனச சனத்குமாரர்களுக்கு சொல்ல, சனச சனத்குமாரர்கள் நேர சாங்கியருக்கு சொல்ல, சாங்கியர் மேற்கொண்டு பராசருக்கு சொல்ல, பராசரர் மேற்கொண்டு பராசரம் பிரகஸ்பதிக்கும் சொல்ல, அந்த பிரகஸ்பதி பராசரர் யாருக்கு சொல்லிட்டு இருக்கா? மைத்திரேயக்கு சொல்றா. இது வரைக்கும் இது ஒரு பரம்பரை. பரம்பரைன்னா நம்ம சகசிரநாமம் சேவிக்கிறோம். வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தேர் பௌத்திரம் அகல்மஷம் பராசராசரம் வந்தே சுகதா பந்த போஜன. அதே போல இது ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் அது அப்படியே வந்திருக்கு. அதே போல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பரம்பரை இருக்கு. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரைன்னு ஆழ்வார் நம்மாழ்வார் தொடக்கமாக நாதமணி மனபாரமான பெரிய ஒரு பரம்பரை சொல்றோம். சரி, இனி இவெல்லாம் என்ன செய்ய போறா? இவ என்ன செய்ய போறா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல சோந்தஸ் சரீரே இதபூத சூஷ்ம காலாத்மிகாம் சக்திக்கு வீர நாயனகா உபாசத்தஸ்மின் கலியே பதேஸ்வே யதானுபோதவு உத்தவீரியகா. எப்படி ஒரு கட்டைக்குள்ளே அக்னி மறைந்து இருக்குமோ, ஒரு கட்டை இருக்கணும், சிக்கு முக்கி கல்லுன்னு சொல்லுவா, அல்லது ஒரு கட்டைன்னு சொல்லுவா. நான் யாரெல்லாம் ஆரம்பிக்கிற முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கற்பூரத்தை போட்டுருவோம், கற்பூரத்தை குழச்சி போட்டு உடனே கச்சை குட்டி வைக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அது என்ன கட்டையை நல்லா என்ன பிடிச்சு தயிர் கடைகிற மாதிரி கடைவா, கடையடிச்சா அது நெருப்பு வரும். அந்த நெருப்பு அடிச்சது யாகமே ஆரம்பிக்கணும். அதைத்தான் தெரிவிக்கிறாங்க. எப்படி கட்டைக்குள்ளே அக்னி மறைந்து இருக்கிறதோ அதே போல ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய மொத்த சக்தியும் தன்னிடத்திலே மறைத்துக் கொண்டு இருக்கிறவாய் பெருமாள் தண்ணீரிலே சயனித்துக் கொண்டு இருக்கிறார். இதைத்தான் இப்ப தெரிவிக்கிறார். சுக்கராச்சாரியர் யாருக்கு தெரிவிக்கிறார்? பரீட்சித்து மகாராஜாவுக்கு. இது பாகவத ஸ்லோகம். அந்த பாகவத ஸ்லோகம் சுக்கராச்சாரிய பரீட்சித்து மகாராஜனி எப்படி இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய மொத்த சக்தியும் தன்னிடத்துல வைத்துக் கொண்டு பகவான் அந்த பெருமாள் தண்ணீரில வைத்துக் கொண்டு, இதுதான் கதைய ஆரம்பம் வச்சுருக்காரு. இதுதான் முதல் காட்சி. அப்படின்னா பாகவதத்துல முதல் காட்சினா அதுக்கு முன்னாடி அவதாரிக்க நிறைய இருக்கு. ஆனா இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அப்ப முதல் என்னைக்குமே ஒரு நாடகமா இருந்தா முதல் காட்சி முக்கியமான, இதான் முதல் காட்சி. அப்ப முதல் காட்சியிலே ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய மொத்த வீரியத்தையும் தன்னுடைய திருமேனியிலே தன்னுடைய சரீரத்துக்குள்ளே அடக்கி கொண்டவனாய் ஆதிசேஷ பரியங்கத்திலே தண்ணீரிலே பெருமாள் சயனித்து இருக்கிறார். இதத்தான் சொல்லு. ஆபோ நாராயண இதி புரோக்தாம் ஆபோவை நரசூனகா. ஆபோ ஆபோன தண்ணி, ஆபோ நாராயண இசி புரோக்தா ஆபோவை நரசூனரகா ஆபகா. அப்படின்னா அந்த நரசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆபகா, ஆபகனா தண்ணீருக்குள்ளே சிருஷ்டித்து அதனுள் கண் வளரும். அப்படின்னா அந்த தண்ணீருக்குள்ளே படுத்துக்கொண்டு உறங்கி கொண்டு கண் வளரலன்னா அப்படி யோசிக்கிறார். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் தெரியல. அப்ப பெருமாளே அந்த தண்ணீரை சிருஷ்டித்து அதனுக்குள் கண் வளர்ந்த மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் ஆழ்வார் பாசனம். அப்படிப்பட்ட அந்த அடியாறு மனத்திலே இருக்கிறான். மாகடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்துக்குள்ள இருக்கிறான். கடலில் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கல. அப்பதஸ்மின் உபாச சதுர்யுக நாம் சகஸ்ட மப்சுசு. சதுர்யுக சகஸ்டம் 1000 சதுர்யுகங்கள், 1000 சதுர்யுகங்கள் தண்ணீரிலே சயனித்து கிடக்கிறான். தன்னுடைய சக்தி, தன்னுடைய காலம் இது ஆகியவற்றால் தூண்டப்படுகிறான். இப்ப நம்ம எழுந்துக்கிறோம் வச்சுக்கேன், உடனே அலாரம் வச்சுக்கணும். அலாரம் வச்சு அது ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கிறோம். 4 மணில இப்பெல்லாம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எழுந்துக்கிறோம் வச்சுக்கேன். அப்ப அலாரம் அடிச்ச உடனே எழுந்துக்கிறோமோ, ஒரு தள்ள தட்டி எழுந்துக்கிறோம். அதே போல இவருக்கு தூண்டப்படுறதுன்னா காலம் தோன்றது, அதே போல இவருடைய சக்தி தோன்றது. அப்பனா இவர் இல்லையா? ரெண்டுமே இவர் தான். காலம் சக்தியும் தூண்ட அப்ப உலகத்திலையும் சிருஷ்டித்தன் அது பண்றாரு. சிருஷ்டிப்பதற்காக தன்னுடைய திருமேனியை பூர்ணமா பார்க்கறச்சே காலம் ஒரு பக்கம் காலம் உணர்த்தது, ஒரு பக்கம் இதை பாக்குறாரு. சிட்டியை தொடங்கின போனோம்
காலத்தாலே தூண்டப்பட்ட பெருமாள் நாபியிலிருந்து முதல்ல கமலம் புறப்படுறது. நாபியிலிருந்து முதல்ல கமலம், இந்த கமலம் புறப்படுறது. புறப்பட்ட உடனே மெதுவா அதை நல்லா விரிய ஆரம்பிக்கிறது. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான்னு அவன் முதல்ல என்ன பண்றது, அந்த நாபி கமலத்திலிருந்து பகவானுடைய நாபி அனந்த பத்மநாபன் நாபி கமலத்திலிருந்து முதல்ல அந்த கமலனம் தாமரை புஷ்பம் புறப்படுறது. மெதுவா முதல் விரிய ஆரம்பிக்கிறது. அந்த தாமரை புஷ்பம் நாற்புறத்தில் 4 புறத்துல நன்னா விரியது. விரிஞ்ச உடனே அது என்ன பண்றது, அதுவே ஸ்வயமா இருக்கக்கூடிய வேதமயம். அப்படின்னா வேதம்னா பிரம்மா என்கிற நான்முகனுக்கு பெயர். அந்த நான்முகனுக்கு தாமரை மலரிலே ஸ்வயம்பூ என்று நான்முகன் அங்கு பூர்ணமாக அவதாரம் பண்ணுகிறார். அப்படின்னா அவரை பிறக்க வைக்கிறார், அவர் கொண்டாடப்படுகிறான்னு சொல்றோமோ. அந்த நிலையிலே தாமரை புஷ்பத்திலே யாரு பிரம்மா தோன்றுகிறார். அப்ப தாமரை நடுவுல கர்ணிகை, அந்த கர்ணிகைக்கு மேலே பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த படத்துல நீங்க அடிக்கடி பார்த்துக்கலாம். தாமரை புஷ்பத்தின கர்ணிகை சுத்தி கர்ணிகை இருக்குமோ, அந்த கர்ணிகைக்கு மேலே பிரம்மா உட்கார்ந்துட்டார். 4 புறம் அப்படியே உலகத்தை சுத்தி பாக்குறார். அவர் எழுந்துட்டார், உட்கார்ந்துட்டு சிறு குழந்தை இல்ல, பெரிய நரசிம்மர் எப்படி அவதாரம் பண்ணார், சிறு குழந்தை அவதாரம் பண்ணார் இல்லை, பிறக்கச்சே பெரியவன். அதே போல நான்முகன் பிறக்கும் போது அந்த மாதிரி பகவான் சிருஷ்டிச்சிருக்கார், பெரியவனா சிருஷ்டிச்சிருக்கார். என்ன சுவாமி வயசு இருக்கும் பின்னாடி பார்ப்போம். அவருடைய வயசு என்ன, அவருக்கு 100 வயசுதான். அப்பனா நான் போறது முன்னாடி போயிட்டு வர சுவாமி இல்ல, நான் இல்ல, எனக்கு தாத்தா இல்ல, என் முத்தாத்தா இல்ல, இந்த கலியுகம் இல்ல, இன்னும் 4 சதுர்யுகம் இல்ல, எத்தனை சதுர்யுகம் இருக்க பாரு. எப்ப போவார் சுவாமி பின்னாடி பார்ப்போம். இப்ப அது இருக்கு இல்லையா. அப்ப அவர் ஸ்வயமா வேதமயமா இருக்கக்கூடிய பிரம்மா நான்முகன் அவருக்கு பேர். தாமரை மலரிலே ஸ்வயம்பூ என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே அந்த நான்முகனாட்டு கூட பிரம்மா அவர் அவதாரம் பண்ணார் தாமரை மலரிலே. அப்ப தாமரை நடுவுல இருக்கும் கர்ணிகை, அந்த கர்ணிகைக்கு மேலே பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். நல்லா நாற்புறம் சுத்தி பாக்குறாருன்னா நமக்கு என்ன, இப்ப நம்ம சுத்தி பாக்குறோம்னா இங்க வீடு வாசல் எல்லாம் இதெல்லாம் தெரியுமோனோ. அவர் பாக்குறாருன்னா ஒருவேளை பறவைகள் மிருகங்கள், இந்த பக்கம் ஏதோ வீடு, இந்த பக்கம் ஏதோ பங்களா, இதெல்லாம் இருக்குமான்னா ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. அப்ப இனிமேதான் அதையெல்லாம் படைக்கணும். பிரம்மா படைத்தது பிறகுதான் எல்லாமே படைக்கப்படுகிறது. அப்ப எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்க. சுத்தி பார்க்கிறாருன்னா என்ன ஆச்சுன்னா, பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் இருந்திருக்கு. ஏன்னா பிரம்மாவுக்கு முன்னாடியே அதெல்லாம் சிருஷ்டித்துட்டார் பகவான். பிரம்மாவுக்கு முன்னாடியே அதெல்லாம் பூர்த்தியா சிருஷ்டிக்கிறார். ஆனா திக்கு இருந்தா கேள்வினா கொஞ்சம் சூஷ்மமா யோசிக்கணும். 4 பக்கம் பாக்குறாரு இல்லையா. அப்ப 4 பக்கம் பாக்குறாருன்னா அப்ப பக்கம் இருக்கணும் இல்லையா. ஏன்னா கொஞ்சம் 4 பக்கம் 4ன்னு சொன்னோம், 4 சிருஷ்டிக்கப்பட்டாதான் 4 இருக்கும். 4ன்னு ஒரு சப்தத்தையே சிருஷ்டிக்கிறான்னா அதுவே இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லையா. எதுவுமே இல்லைன்னா அப்ப சிருஷ்டிக்கப்படுத்தணும்னா திக்கை பெருமாள் சிருஷ்டினா பிரம்மாவை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடியே லோகத்தை சிருஷ்டிக்கிறார். ஆனா அதுல வைக்கக்கூடிய மனுஷர்களையோ மிருகங்களையோ எதுவும் கிடையாது. திக்குகள் சிருஷ்டிக்கிறார். திக்குகள்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த விதிக்குன்னு பேர், திக்கு விதிக்கு. விதிக்குன்னா அதோட சம்பந்தம் 2 திக்குகளோட சம்பந்தப்பட்டதை விதிக்குன்னு பேரு. திக்குன்னா ஒரே திக்கு சம்பந்தப்பட்ட திக்கு, வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அதெல்லாம் சிருஷ்டித்தார். அதெல்லாம் சிருஷ்டித்து முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் பிரம்மாவே சிருஷ்டிக்கிறார். பிரம்மாவை சிருஷ்டித்துக்கு அப்புறம் அந்த திக்கெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தசரதன் பேர் தெரியுமா. தசரதி சிருஷ்டி இனிமே வரப்படுது. பந்திரதன் தசரதன் 10 திக்கிலும் தேர் ஓட்டக்கூடிய. 10 திக்கு எங்க சுவாமி இருக்கு, 8 திக்கு இருக்கு. வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு, அதுக்கு மேல வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு மேற்கு 8 தானே இருக்குன்னா வேற ஒண்ணு கீழே ஒண்ணு. அப்பன்னா ஊர்தம் அத்தகான்னு சொல்றா. இது 10 திக்குகள். அந்த 10 திக்கில் மொத்தம் சிருஷ்டிக்காயிற்று. மொத்தம் 10 திக்கு. அந்த 10 திக்கிலும் சிட்டாச்சுதான். தச திக்குகளுக்கும் படைக்கப்பட்டன. 10 விதமான திக்குகளும் படைக்கப்பட்டன. அப்ப பிரம்மா ஒரு பக்கம் பார்க்கும்போது தாமரை உட்புறத்தில் இருக்கக்கூடிய மடித்தார் போல பகவானுடைய அப்படிப்பட்ட இது இருக்கு இல்லையா. அந்த தண்ணீரில் சயனிச்சுட்டு இருக்கார். அந்த படுத்துட்டு இருக்காருனோ அந்த தண்ணீர் இதுல படுத்துட்டு இருக்காரு. ஆழமா மரத்தின் இளமேல் ஒரு பாரனா யாழமேல் உண்டான் அரங்கத்தருடைய ஆழ்வார் பாட்டு.
சிறு வயசுல இருந்து அதுக்கப்புறம் பெரியவனாய் அதுக்கப்புறம் பிரம்மாவை தன்னுடைய உந்தி கவனத்துல செட்டிக்கிறார். செட்ட உடனே அதுக்கப்புறம் நாபியில நல்லா தெரியுது. என்ன தெரியுது? பிரம்மா இங்கிருந்தா வந்திருக்கான்னு தெரியுது. அப்படி இருக்கச்சே அந்த கமலத்தில் தான் பிரம்மா பெருமாளை கண்ணை மூடியபடியால அந்த தாமரை முப்பரம் கவுத்தார் போல இருந்த. ஏன்னா இவர் கண்ணை மூடிட்டு இருக்கார். பகவான் பிரம்மா சிருஷ்டி தரணும், சிருஷ்டித்தவனு அவரை கட்டாட்சிக்கணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், அவருக்கு ஏதாவது கருணை பொழுதணும் பார்க்கல. ஒரு தாமரை புஷ்பத்தை கவித்து வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மூடிட்டு இருக்காரு. அந்த தாமரை புத்தை நல்லா விகசித்து இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்ப கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து பார்த்தோடனே நேரம் மேல பிரம்மா தெரியாது. பிரம்மா பாக்குறார், அவருடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் பண்றார். கட்டாட்சம் பண்ணவுடனே இப்ப இவருடைய கண் திருட்டி அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குச்சேன் ஜாயமானங்கி புருஷம் எம்ப செய்து மதுசூனதா சாத்விக சதி விக்னேக சரை மோட்சாத்த சிந்ததகான்னு அந்த ஜாயமான கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் பரிபூர்ணமா படைக்கிறது. அப்ப கண் திருஷ்டி இவருடைய பார்வை படுறது. பட்ட உடனே இவர் பார்க்கிற திக்கும் நன்னா என்ன தெரியுது, ரூபம் தெரியுது. இவர் எந்தெந்த திக்கில பாக்குறாரோ அந்தந்த திக்கம் கமலத்தோடு பிரம்மா பார்க்கிறார். இவரையே இவர் பார்த்துட்டு இருக்கார். இப்ப இவர் படுத்துட்டு இருக்கார் சிவன் நாராயணன். அவருடைய உந்தி கமலத்து உந்தியிலிருந்து பிரம்மா உருவானார். அந்த உந்தியிலிருந்து பிரம்மாவுடைய தாமரை புஷ்பத்துக்கு மேலே அந்த நாளத்தோடு பிரம்மா மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு இருக்கச்சே அப்படியே சுத்தி பார்க்கறச்சே எந்தெந்த திக்க பார்த்துட்டு இருக்காரோ அந்தந்த திக்கில இதே மாதிரியான படம் தெரிஞ்சுட்டு, படம் என்ன உண்மையா தெரியுது, அப்படியே தெரிஞ்சுட்டு அதை சேவிக்கிறார். இத்தனை உருவான்னு ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தன அந்த தாமரை கண்ணன் திருக்கண்கள் வெளிப்பக்கமாக திரும்பியது. கண் பார்வை திரும்பி வந்து உடனே அடுத்த தாமரை ஆரம்பிச்சது. ஏன்னா வாய் தாமரை ஒவ்வொன்றும் தாமரை, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவன் அஞ்சினோம் ஆழ்வார் பாசனம். கைவண்ணம் இந்த கைகள் தாமரை, கைவண்ணம் தாமரை, வாய் தாமரை, தாமரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் முடிச்சுட்டார். எல்லாமே தாமரைன்னு சொன்னா அது என்னமா ஒவ்வொரு பேர். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம், கண்கள் அரவிந்தம், எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அரவிந்தம் சொன்னாலும் தாமரைன்னு சொன்னாலும் கமலம்னு சொன்னாலும் தாமரை புஷ்பத்தை தான் குறிக்கிறது. ஆனா கை தாமரையா இருக்கு, வாய் அரவிந்தமா இருக்கு, கண்கள் அரவிந்தமா இருக்கு, ஒவ்வொன்றும் சொல்லி பாக்குறார். பார்த்த உடனே என்ன பண்ணார், உடனே இந்த அடுத்த தாமரை தான் வேலையை ஆரம்பிச்சு. வாயங்கிற தாமரை என்ன பண்ணிச்சுன்னா, இப்ப பிரம்மா பார்த்துட்டோம், பிரம்மாவை பார்த்துட்டு வாயங்கிற தாமரை என்ன பண்ணினா, ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, 4 முகங்கள் இருக்கணும். ஏன்னா 4 சுத்தி 4 பாக்குறாரு, சுத்தி 4 திசையை பார்க்கிறார். 4 திசையை பார்க்கறது 4 முகங்களை வந்து யாருக்கு, பிரம்மாவுக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்க்கறச்சே பகவானை இதோடு சேர்க்கிறார், அந்த பக்கம் பார்க்கறச்சே பகவானை அதோடு சேவிக்கிறார், பின்னாடி பக்கம் பார்க்கறச்சே பகவானை அதோடு சேர்க்கிறார். அந்த மாதிரி 4 முகங்கள் வந்துட்டு அந்த 4 முகங்கள் வந்தபடியாலே அந்த இவருடைய திருவாக்காக இருக்கக்கூடிய அந்த வாய் கைவண்ணம் தாமரைன்னு சொல்லணும். அந்த வாயானது என்ன பண்ணிச்சுன்னா நன்னா ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வனம் என்ன, இந்த 4 ரூபத்திற்கு 4 வேதத்தை சொல்லிக் கொடுத்து பிரம்மாவுக்கு. இப்ப ஸ்ரீமன் நாராயணன் 4 வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். பெருமாளுக்கு வேதங்களை பெற்றுக்கொள்ளணும், பெருமாளிடத்திலிருந்து வேதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இப்பதான் இவருக்கு 4 முகம் வந்தது. வந்த உடனே தேட ஆரம்பிச்சிடணும். தேட ஆரம்பிச்சேன்னு ஒழுங்கா பாடசாலை போய் படிச்சிருக்கணும். இப்பதான் பிறந்திருக்காரணும். அதனால அது என்ன பண்ணாரு, இது படிக்கவில்லை ஒண்ணும் இல்லை, ஆனா நன்னா படிக்கலையே. அதனால என்ன, அதிதேவதையால முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட தேவதையே பிரம்மா தான். அந்த பிரம்மா எங்கிருந்து தோன்றினான் தெரியாம எப்படி வந்திருக்கோம், என்னமா வந்திருக்கோம், யார் சிருஷ்டித்தா, என்ன பண்ணினார், ஏது, இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. பிரம்மாவுக்கு சந்தேகம், நான் எங்கிருந்து படைக்கப்பட்டேன், நான் எப்படி வந்தேன், நான் யாரு. இப்ப யாருமே ஒருத்தர் அனாதையா ஒருத்தர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அவர் நிறைய சந்தேகம் வரும். ஒண்ணுமே இல்லை, நாமே திடீர்னு எங்க அடிபட்டுட்டோம், மயக்கத்துல இருந்தோம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாச்சு, எங்க இருக்கேன் நானு, யாரு கொண்டு வந்து சேர்த்தா, இதை நம்ம கேட்கிறோமோ. அவர் ஸ்கிரிப்டிக்கே இந்த மாதிரி கேட்கிறார். கேட்டு நான் யாரு, என்னமா இருக்கேன், எங்கமா இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப பாக்கச்சே அங்கிருந்து கீழே பாக்குறார். இது தாமரை அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டு, அந்த தண்டு மேல போயிருக்கு, மேல ஒசரமா இருக்கு. அதற்கு மேல தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்துடைய கர்ணிகையின் நடுவிலே பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கச்சு இந்த தாமரை புஷ்பத்துக்கு கீழே பச்சையா நாளம் இருக்கணும். அந்த 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 பச்சையா நாளம் இருக்கணும். அந்த நாளத்துல இருந்து கிரிகின்னு இறங்குறார். எங்க போகுது, யாருன்னு, ஏன்னா அங்கிருந்து அவருக்கு தெரியல.
இது தெரியல. தெரியாத பெரியதை இந்த ஆலம் எங்க போறது, யார் என்ன சிருஷ்டித்தார், எதற்காக சிருஷ்டித்தார், என்ன காரியத்துக்காக சிருஷ்டிக்கா அப்படின்றதுக்க கிடு கிடுன்னு அங்கிருந்து கீழே இறங்கினார். இறங்கி வந்து ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டார். சாமி ரொம்ப தூரம் சொல்லிட்டு இருக்கிற சாமி, என்ன 4 அடி 5 அடி தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்குமாண்ணா? நாம நினைக்கிற மாதிரி இந்த குளத்திலேயோ அல்லது புஷ்கரிலேயோ அல்லது வந்து ஆத்திலேயோ இருக்கக்கூடிய இந்த தாமரை புஷ்பம் அல்லது இங்கிருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கணும், அவ்வளவு தூரம் போயிருக்கோம். அங்கிருந்து ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு எங்கன்னு தெரியல. தெரியல அது மாதிரி இருட்டா வேறு, இருட்டுல தவிக்கிறோன்னு சரி மறுபடியும் கீழே போய் பார்ப்போன்னு எங்கோன்னு பாக்கட்டே அப்பதான் கொஞ்சம் பிரகாசமா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, முதல்ல ஷட்கோணமாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் கருதுமிடம் பொருது கொண்டல் கை நின்ற சக்கர தன் புரஸ்டகஸ்டார் சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டிகிண்டம் சரத்பிஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாகம் திறந்த சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு தெரியுது இல்லையா? அடிவாயினின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு. அந்த சுதர்சன ஆழ்வார் சக்கரம் தள்ளப்பட்டது. ஏன்னா அவர் மட்டும்தான் நல்ல வடிவமா இருந்து கொண்டு பிரகாசமா இருந்து கொண்டு, ஆனா பகவான் சயின்ஸ் இருக்காரு, அவர் படுத்துட்டு இருந்தாலும் அவருக்கு இவர் கண்ணுக்கு தெரியல. தெரியாதபடியில முதல் என்ன தெரியுது, நேரா அந்த சுதர்சன தெரியுது. சுதர்சன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கிருந்து நேரா அந்த பத்மத்துக்கு அடியில வந்து உட்கார்ந்துட்டார். இங்க திரும்பி மேல போயிட்டாரு, திருப்பி பத்மத்துக்கு போயிட்டார். ஏன்னா தெரியல, சுதர்சன ஆழ்வா மட்டும்தான் தெரிஞ்சு, வேற எதுவும் தெரியல. என்னமோ நம்ம பண்ணிருக்கோம், நமக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி மறுபடியும் நேர அந்த தண்டு, எந்த தண்டு, அந்த பச்சை நாளம், அந்த பச்சை நாள தண்டுக்கு மேலே நின்றுகிட்டு ஏறி நேரா அந்த பத்மத்துல போய் உட்கார்ந்துட்டு 100 வருஷங்கள் அவர் தன்னுடைய ஆயுஷாலே 100 வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு அப்ப அதுக்கு தபஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் முன்னாடி பார்க்க முடியல. அப்ப தியானம் பண்ணி அந்த பெருமாளை பார்த்தார். கண்ட உடனே அப்ப அப்படி எப்படி சயனித்தின்றாரு எப்படி சொல்ல பண்ணுவோம். கோடி சோகத்தில், அதாவது சேஷ போகத்தில் சயனித்துக் கொண்டிருக்க புருஷன் ஆதிசேஷனான ஸ்ரீமன் நாராயண கண்டார். எப்படி இருந்தார்னா, அவர் எப்படி இருந்தார், பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுர்தம் கொண்டே அப்படின்னா பல இந்த அந்த மரகத மலையை போல, அந்த மலை எப்படி இருக்குமோ அதை போல மரகத கச்சை போல, அப்படிப்பட்ட அந்த மரகத பச்சைக்கு மேலே ஒரு சிகரம் வைப்பாரணும். அந்த சிகரம் வைத்தா போல கிரீட்டம், பகவானுடைய கிரீட்டம். ஆதிராஜ்யம் புவனம் மதினானாம் கீஷதே கிருஷ்ணன் கிளமௌலிக்குன்னு குரத்தாழ்வார் தெரிவிக்கிறார் காஞ்சிபுரம் வரதராஜ ஸ்தவத்துல. அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சிகரம் வைத்தா போலே அந்த கிரீட்டம் கீழே வைத்துக் கொண்டு அந்த மரகத மலையிலே மேகங்கள்லாம் வந்து தவழ்ந்து நிற்குமோனோ அந்த மேகங்களை தவழ்ந்து நிற்கிறா போல சாயங்கால நேரத்துல நீங்க பார்த்தோன்னா சஞ்சாரஞ்சித மேகம், இந்த சந்தியா காலத்திலே மேகங்களும் சூரியனும் அப்படியே ஒரு வர்ண கலாபத்தை கொடுக்கும். அத போல எப்படின்னா பெருமாள் சயனித்து கொண்டு அதை படுத்துக் கொண்டிருக்கிற அந்த கழுத்திலே, அது மட்டும் இல்ல அந்த அவருடைய திருமேனியே கருப்பான திருமேனி, அந்த திருமேனியே சிவப்பு ஆடை. இதத்தான் இதுக்கு வந்து 2 விதமான ஆடை சொல்லுவார். நெய்யிட நல்லதோர் சோறுன்னு ஏதமும் அத்தான் இச்சைவும் கையுடை காடும் கடுத்துக்கு பொண்ணு காதுக்கு பொண்ணு இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடையை வந்து மஞ்சள் ஆடை, சிவப்பாடை, இன்னும் இது விதமா அவர் என்னென்ன வர்ணகலாபம் அத்தனை செஞ்சுப்பார். நாமெல்லாம் அந்த மாதிரி உண்மை நல்லா இருக்கார். அந்த சிவப்பு ஆடை தரித்துக் கொண்டு அந்த செவிச்சிட்டு இருக்கார். இப்ப ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகம் பச்சைமா மலை போல் மேனியிலே படிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆமா சுவாமி, ஒண்ணுமே இல்லை, நம்ம பச்சையா மலை இருக்கும், அந்த மேகம் அப்படியே படிந்திருந்தா அந்த மேகம் படிந்து மின்னல் வெட்டினா அப்படி இருக்கும். இன்னும் அபாரமா இருக்கும். அது ஔஷதைகள் என்னென்ன உண்டோ, என்னென்ன செடிகள் கொடிகள் அதெல்லாம் வளர்ந்தது அப்படி இருக்கும், மூலிகைகள்லாம் இருந்து எப்படி இருக்கும். அந்த மாதிரி பெருமாவுடைய திருமேனி அப்படிப்பட்ட திருமேனிலேன அவர் சாத்தப்பட்ட ஆபரணங்கள், சாத்தப்பட்ட மாலைகள், அந்த திருமேனிக்குண்டான நிலைகள் இதெல்லாம் ஆழ்ந்தவா இருக்கு. இதெல்லாம் சேவிச்சு அவருடைய இருக்கக்கூடிய கைகள், அந்த கைகள் மூங்கில் கைகளை போல, அதே பாகுதண்டங்கள் பெருமாளின் திருக்கைகள் மூங்கில் போல, அவருடைய திருக்கால்கள் பாகுதண்டங்கள் போல, இப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய வேரோடு இருக்கக்கூடிய தாழ்ந்த மரங்கள் பெருமாளின் தடையாக இருக்கக்கூடிய திருமுடி, அப்படி அழகான திருமுடி. இப்படி ஒரு பச்சை மலை போல மேல சைனித்து சேவித்தார். மேலும்
உலக அத்தனையும் தன்னுள்ளே அடைத்துக் கொண்டுள்ளான் என்பதை நன்னா பாக்குறாரோ, பார்த்துட்டு இருக்கார். சரி, இதை நாம் மேற்கொண்டு எதற்கு தலக்க சிட்டிக்கப்பட்டோம் என்று இவரையே சேர்த்து இவரை பிரார்த்தித்துக் கொண்டு சேவிப்ப. ஏன்னா 100 வருஷ காலங்கள் தபஸ் பண்ணிதான் பகவான் சேவிச்சிருக்கார். அப்ப எங்க தபஸ் பண்ணார்? அதே தாமரை புஷ்பத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு அவர் தியானம் பண்ணி பகவானை சேர்த்தார். என்னை எதற்கு படைத்தீர் அப்படின்னு, நான் எதற்காக படைப்பட்டேன், என்னுடைய பிறவியின் பயன் என்ன அப்படின்னு பிரம்மா பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இனி ஜகத்துக்கு பிரதானம் நீர்தான், நீர்தான் பிதாமகர், நீதான் இந்த ஜகத்தை சிருஷ்டிக்க வேணும் என்று சொல்ல பகவானை இப்படி தேவர் பிரகாசிக்கிறதே, உன் ஒருத்தனை தவிர லோகத்தில் வேறு யாரும் புருஷன் இல்லையா என்று தெரிந்து கொண்டேன். என்னை இப்படி சிருஷ்டிப்பு தேவரன் இருக்கணுமே, என்னை எதிர்த்து சிருஷ்டித்தேன். யாராரோ உபாசனம் பண்ணிட்டு இருக்காரே அவளை சிருஷ்டிக்காம என்ன சிருஷ்டிக்கிறேன்னா, இந்த இடத்துல யாராரோ உபாசனம் பண்ணிட்டு இருக்காருன்னா யாரும் உபாசனம் பண்ணல. ஏன்னா பிரம்மா பறக்கிறதுக்கு முன்னாடி யாருமே பறக்கல. இப்ப பிரம்மா பறக்கிறதுக்கு முன்னாடி யாருமே பறக்கலன்னா இவர் யாராரும் உபாசனம் பண்ணிட்டு இருக்காரு என்ன சிருஷ்டித்தேன்னு இந்த வார்த்தை கேட்கலாமாண்ணா? இது முந்தின கல்பம். இப்ப நீங்க இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வார்த்தை எதனால எப்படி வருதுன்னு பின்னாடி சொல்லி, ஏன்னா யாருமே பிறக்காத காலத்துல என்ன பண்ணணும், திக்குகளை இவர் தான் ஏற்படுத்தினார். ஆனா அந்த திக்குகளுக்குள்ளே மிருகங்களோ மனிதர்களோ அங்கே நடையாடக்கூடிய வஸ்துக்களோ எந்த வஸ்துக்களும் கிடையாது. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இது இருக்கு, விதிக்குகள் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் சிட்டிட்டே படலை. அப்படி இருக்கச்சு யாரோ உபாசனம் பண்ணி இருக்காளே அவெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படி நீ தேர்ந்தெடுத்துன்னு கேட்கிறான்னா, அப்ப இவருக்கு முன்னாடி யாரும் உபாசனம் பண்ணியிருக்கா, யாரோ தபஸ் பண்ணிருக்கான்னு தோணுது. அது என்னமா சுவாமி சொல்லலாம், ஒண்ணுமே இல்லையேன்னு வந்திருக்கே சுவாமின்னா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. பின்னாடி வரைச்சு சொல்றேன். இல்ல இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அந்தந்த சந்தேகங்கள் தந்தப்ப சொல்றேன். இப்ப என்னுடைய பிறவி என்ன அப்படின்னா, ஏன்னா ஒருத்தரை தவிர லோகத்தில் ஆதிபுருஷன் நீ ஒருத்தரே அப்படின்னு இருக்கச்சே, அப்படிப்பட்ட ஆதிபுருஷனை இவர் 1000 வருஷங்கள் தியானம் பண்ணார். அவர் காட்சி அளித்தார். இனி செய்ய வேண்டியது என்ன சொல்லி பிரார்த்திக்கிறார். யாரு ஒருத்தன் எனக்கு மேல பிறக்க போகிற இந்த சம்சாரத்துக்கு மேல தோன்ற போகிற சகல தேவதைக்கு ஆதிபுருஷனோ அந்த திருமையை நான் சேவிக்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு தெரிவித்தார். யாருக்கு நான் பரார்த்தங்கள் 2 கொடுக்கப்பட்டனோ, பரார்த்தம் இல்லையா? பரார்த்தம்னாலே பிரம்மாவினுடைய ஆயுஷு திவி பரார்த்தம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு ஆயுஷு 100, அது 250 சொல்றான். பிரம்மாவுக்கு ஆயுஷு 100, அது 250ன்னா பிரம்மாவுக்கு வயசு 100 தான். ஆனா நாம என்ன பண்ணோம், நம்ம சங்கல்பம் பண்ணணும். துஜீய பரார்த்தே ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய பகவதோ மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞாய பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரமணகா துஜீய பரார்த்தேன்னு. துஜீய பரார்த்தம்னா என்ன? ஸ்வேதவராக கல்பே இது சொல்றோம். ஸ்வேதவரா, இந்த துஜீய பரார்த்தே ஸ்வேதவரா கல்பே, இது இந்த லோகம் இந்த பூமண்டலத்துக்குள்ள எங்க போனாலும் இது மாறாது. பாரத வருஷம் அது மாறும், பாரத வருஷம் என்றது மாறும், பாரத வருஷம் என்றது சப்தம் மாறும். இந்த அமெரிக்கா பேசினா பாரத வருஷம் வராது, அங்க இருக்கக்கூடிய வருஷம் தான் வரும். ஆனா இங்க துஜீய பரார்த்தே ஸ்வேதவரா கல்பே வைவஸ்தன மன்வந்தரே கலியுகே பிரதமோபாதி ஜம்பூத்வீதே, இதுவரைக்கும் எந்த விதமான சங்கல்பம் மாறவே மாறாது. இது அப்படியேதான். அதுக்கப்புறம் ஜம்பூத்வீதே பாரத வருஷே பரதக்கண்டே வேரூபோ தட்னே பாஷே அஸ்மின் வர்த்தமானே சகாப்தே அப்படின்னு வருது இல்லையா? அதெல்லாம் மற்ற தேசத்துக்கு மாறும், பாரத தேசத்துக்குள்ள மாறாது, மற்ற தேசத்துக்குள்ள மாறும். ஆனா பாரத தேசத்துக்குள்ளே தட்சிணே பார்ஷ்வேன்றது தெற்கு பக்கம் இருக்கவாறு சொல்லணும். அப்பன்னா ஆந்திராவை தாண்டதான் தட்சிணே பார்ஷ்வம் சொல்லுவோம். ஆந்திராவுக்கு அந்த பக்கம் ஏச்சுன்னா அங்க உத்திரே பார்ஷ்வே தான் வரும். இருக்கட்டும், எதுக்காக சொன்னா, இப்ப இந்த சங்கல்பத்துல திதீய பரார்த்தேன்னு ஒரு சப்தம் இருக்கு, ஸ்வேதவரா கல்பேன்னு ஒரு சப்தம் இருக்கு, வைவஸ்தன மன்வந்திரன்னு இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? துதிய பரார்த்தே இதெல்லாமே காலத்தை குறிக்கிறது. நாம எந்த காலத்துல இருக்கோமோ அந்த காலத்தை குறிக்க நாம என்ன நினைச்சிடும், 2026 நினைச்சுட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கார், அவரை வச்சு 2026 வச்சிருக்கோம். இன்னொருத்தர் பிறந்தார் 1500 வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க. இது காலம் எப்படி? துதிய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே இதுவும் காலம், வைவஸ்தனம் அன்வந்திரே இதுவும் காலம், கலியுகே இதுவும் காலம், பிரதமோபாதே ஜம்பூத்வீதே இது இடத்துக்கு உண்டான இருக்கணும். இப்படி இருக்கச்சது இதுல 2 விதமான 50 கொடுத்திருக்காரா யாருக்கு? பிரம்மாவுக்கு. அப்ப 2 வித துதிய பரார்த்தே, துதியன 2வது பரார்த்தம் 50. இப்ப பிரம்மாவுடைய வயசு என்ன? 2வது 50 நடந்துட்டு, முதல் 50 முடிஞ்சிட்டு. அப்ப பிரதமே பார்த்தேன் முதல் 50 முடியலைன்னா பிரதமே பார்த்தேன்னு வரும்.
எப்ப துத்தீய பரார்த்தேன்னு வந்து இதெல்லாம் தெரியாமே நம்ம சங்கல்பம் அப்படின்னு இருக்கோம். சங்கல்பம் அப்படி சொல்லி கொடுத்துட்ட சுவாமி கிடுக்கிட்டு சொல்லிட்டே இருக்குன்னா துதிய பரார்த்தனா என்னன்னு நமக்கு தெரியாது. அவ சொன்னா நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அதான் துதிய பரார்த்தனா பிரம்மாவுடைய வயசு ரெண்டாவது 50 நடந்துட்டு இருக்கு. அப்புறம் 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆயிடுச்சு சுவாமி. 50 வயசு என்ன பொருள்? 50 வயசு ஆகி இன்னொரு 10 வயசு ஆகி சஷ்டப்தி பூர்த்தி ஏதாவது ஆயிட்டு இருக்குமா? சொல்லுங்க சுவாமி. சஷ்டப்தி பூர்த்தி ஆயிட்டு இருக்குமா? தெரியாது, நிஜமாவே தெரியாது. யாருக்காவது இந்த சஷ்டப்தி இப்ப துல்லியமா பிரம்மாவோட வயசு என்ன சுவாமி 4ஓடு சொல்லுங்க. நிச்சயமா தெரியாது, தெரியவே தெரியாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப ஆனா 2வது 50 முதல் 50 ஆயிடுச்சு. 2வது திதிய பரார்த்தே அதான் பரார்த்தே அப்படி தெரிவிக்கிறதா? அப்ப திதிய பரார்த்தே இந்த திதிய பரார்த்தே 250 அன்று நீர் தானே கொடுத்தேன், என்னை மேற்கொண்டு எதற்காக படைத்தேன் இதை சொல்லுன்னு சொல்லி என்ன சொன்னாரு? மைத்ரேயர் தெரிவிக்கிறார். யாருக்கு? இது நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம மைத்ரேயர் வந்து இவருக்கு சொல்ல சுக்கராச்சாரிய பாரத ஸ்ரீமத் பாகவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல இதை பார்த்து கொண்டிருக்க பெருமாள் சைனிச்சுட்டு இருக்கான்னு இருக்கு. அப்ப இந்த பிரம்மா என்ன பண்றாரு? ஏதோ பேசுறார். பேசுறாருன்னா குழந்தையுடைய வார்த்தை உளறல் வார்த்தையே நல்லா இருக்கும். இளைய புன் கவிதையிலும் எம்பிரார்க்கிணையவரை ஆழ்வார் பாசனம். ஆனா குழந்தைகள் தன்மக்கள் மடலை சொல் கேடாதவர். இது பாரதியார் பாட்டு. குழலினது யாழினது என்பார். தன்மக்கள் மடலை சொல் கேளாதவர். குழல் எல்லாருக்கும் இனிமையா இருக்குன்னு, யாழ் ரொம்ப ரெண்டா இனிமையா இருக்கிறார். தன்மக்கள் அதே போல இப்ப மக்கள் யாரு? பிரம்மா ஏதோ பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கே வளர்ந்து இருக்காரு. என்ன குழந்தையாச்சே வளருது. அந்த வளர்றதை கேட்டு இருக்கச்சே கேட்கிறா போல அனந்த பத்மநாப சுவாமி சயனித்துக் கொண்டே கேட்டு இருக்காரு. பிரம்மா என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு இருக்காரு. கேட்டு இப்ப பகவான் பேச, நீ பிரார்த்தித்தபடி உனக்கு நான் சக்தியை கொடுப்போம். நீ எப்படி பிரார்த்தித்தனோ அந்த சக்தியை நாங்கள் கொடுக்க போகிறோம். மேற்கொண்டு ஜெகஸ்கிருஷ்டியை நீதான் செய்ய வேண்டும். நீர் பண்ண போகிறீர்கள். கவலை வேண்டாம். உம்முடைய சக்திக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாம் அனைத்தையும் நாம் கொடுக்கிறோம். நீர் எல்லா படிகளாலும் நீர் உமக்கு அந்தரியாமையை இருந்து கொண்டு நானே பண்ணுகிறோம். இது போல அரளிக்கட்டைக்குள்ளே சக்தி இருப்பா போலே எல்லாவற்றுக்குள்ளும் நான் இருக்கிறேன். ஆகையால் நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் சொல்லி அவர் தெரிவித்தார். என்ன சரி சுவாமி, இதெல்லாம் ஏன் தெரியல? மற்றவாளுக்கு ஏன் தெரியல? இதெல்லாம் மற்றவாளுக்கு ஏன் தெரியல? அரளிக்கட்டைக்குள்ள அக்னி இருக்கு. அக்னி இருக்கணும். அரளிக்கட்டை நன்னா சிக்கு முக்கிக்கல்னு சொல்லுவோம், அரளிக்கட்டைன்னு சொல்லுவோம். நன்னா டி பண்ணிட்டு இருந்தா தயிர் கிடைக்கிற மாதிரி நெருப்பு வந்துடுறதுனும் அது நமக்கு தெரியறதா? கலந்த பாலுள் நெய்யே போல் பால் இருக்கு. அது கூட நெய் இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. ஒரு நல்லா வேதம் படிச்சவன்னா அந்த சாஸ்திரி வேதம் நல்லா வாசிச்சிருக்கார். அவருடைய தர்மபத்தினி என்ன பிரசாதம் கொண்டு போட்டா எல்லாத்தையும் போட்டா பெருமாளுக்கு அம்சம் பண்ணியாச்சு. இலைய போட்டா தலிகை போட்டா கறியை வந்து போட்டா எல்லாம் போட்டா நெய் குத்தணும். நெய் குத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ண பாலை கொண்டு விட்டா. இந்த பெரியவர் கேட்கிறேன், என்னடி இதை கொண்டு கொடுத்துட்டு இருக்க? நெய் விட வேண்டாமா, பாலை கொண்டு விட்டுருக்கேன். அவர் கொஞ்சம் சாஸ்திரம் ஞானம் தெரிஞ்சவர். பால்ல நெய் இருக்கா இல்லையான்னு இவர் இல்லைன்னு சொல்ல மாட்டா, இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு தான் சொல்லணும். இருக்குன்னு அதான் கொட்டினேன். பால்ல நெய் இருக்கா இல்லையா? அதான் கொட்டினேன். அதே போல இப்ப ஆனா நமக்கு தெரியல. அதே போல ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறவாளுக்கு பகவானுடைய அனுபவமும் பகவானுடைய நிலையும் அதான் தெரியாது. மற்ற பேருக்கு தானே. நீ பண்ணின தியானத்தாலே பிரீத்தி அடைந்தோம். பகவான் தெரிகிறார். உமக்கு தான் இத்தனை காரியத்தை கொடுக்கும். நீ 100 வருஷங்கள் உம்முடைய ஆயுட்காலத்தால் 100 வருஷங்கள் தியானம் பண்ணிடணும், உபாசனம் பண்ணிடணும். அதனால் நாங்கள் பிரீத்தி அடைந்தோம். பிரீத்தி அடைந்த எப்படி? உமக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம். என்னை ஸ்தோத்திரத்தாலே நீதி பஜித்தீர், நன்னா பஜித்தீர். அதனால உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்கள் கொடுப்போம். உனக்கு நன்மை பறிக்கக்கூடிய அனைத்தையும் கொடுக்கும். இனி இந்த லோக மக்களுக்கு என்ன நன்மையோ அதை நீ செய்ய வேண்டும் என்று அந்த நிலையை பகவானுக்கு அந்த சக்தியை அந்த பிரம்மாவை கொடுக்கிறார். மேற்கொண்டு இந்த பிரஜாபிகளை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறேன். உலக சிருஷ்டி இனிமே உம்முடைய கையில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நேரம் மொழி படிச்சுட்டார். இங்க சயனிச்சுட்டாருன்னு சொல்லுவார். அவர் போய் நேரம் வியூகமூர்த்தியா சயனிச்சுட்டார். திருப்பார்க்க போய் சயனிச்சுட்டார். இப்ப பிரம்மாவை சிருஷ்டித்ததையும் முடிச்சாயிடுச்சு. அப்படி சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் எப்படி சிருஷ்டிக்க போறான்னு சொல்ல போறேன். இந்த கதையெல்லாம் எங்க இருக்கு? ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்ட கதை.
அதான் சொல்லியிருக்கேன். இப்ப பிரம்மாவின் சிருஷ்டி நடக்கிற வரைக்கும் ஒரு சிருஷ்டி, அதற்கு பின்பு பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு சிருஷ்டி, ஒரு படைப்பு நடக்கிறதுனோ அதுக்கு ஒரு பேர். அப்ப பிரம்மா சிருஷ்டி நடக்கும் வரையில் சமசிருஷ்டின்னு பேர். அதற்கு பின்பு பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிச்சது வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். அப்ப சமஷ்டி வெஷ்டி, சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டி பகவானாலே பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் வெஷ்டி சிருஷ்டி பகவானின் துணை கொண்டு அந்த பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இன்னொருத்தர் மூலமாக பண்ணப்பட்டது வெஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சத்வாரகம், அத்வாரகம். இதெல்லாம் தெரிஞ்சின்றதான் மேற்கொண்டு என்னென்ன சிருஷ்டின்னு வரப்படுது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிராமணர்கள் எப்படி வரலாம், மிருகங்கள் எப்படி வருது, பட்சிகள் எப்படி வருது, பிராமணர்களோ சத்திரர்களோ வைசியர்களோ சூத்திரர்களோ இவா இப்படி பறக்க போறா, என்னவா பண்ண போறா மேற்கொண்டு வரப்போகுது. பிராமணோஸ்ய முகமாசி இப்படி இருக்கச்சது சத்வாரக சிருஷ்டி, அத்வாரகம்னு பேரு. அத்வாரகம்னா யார் உதவியும் வேண்டாம், தானே சிருஷ்டி. அத்வாரகம், அத்வாரகம் யாத்தருடைய உதவி, துவாரகம்னா உதவி. அத்வாரகம் யாருடைய உதவி இல்லாமல் தானே சிருஷ்டிப்பது அத்வாரக சிருஷ்டி. ஆனா இன்னொருத்தரை முன்னிட்டு கொண்டு சிருஷ்டிக்கிறார்களோ அது சத்வாரகம். மேற்கொண்டு சிருஷ்டிக்கிறார். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்கும் வரையில் பார்த்துக்கோ, பிரம்மா சிருஷ்டிக்க வரா இல்லையா, அது வரைக்கும் பார்த்தோம். இனி இது பாவத்துல இருக்காது, பாகவதம் அது இருக்காது. இப்ப பிரம்மாவுக்கு சக்தி உண்டானதுக்காக நித்திய சூரிகள் பூர்த்தியா யஜ்ஞம் பண்ணி, எல்லாமே மானசீகமான யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை பண்ணி ஆகுதியா கொடுத்து மேற்கொண்டு அந்த பிரம்மாவுக்கு வீரியம் என்ன, சக்தி என்ன, இதெல்லாம் கொடுத்தார். அதுதான் என்ன சொல்றீங்க, தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வகுதகா, தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதகா விசத் சாமானி ஜிக்னரே சந்தாகம் சி ஜிக்னரே தஸ்மாத் எது தஸ்மாத சாயதா அப்படின்னு சொல்லி. இனிமே தசவித சிருஷ்டி, தசவித சிருஷ்டினா பிரம்மாவுக்கு எப்படி மக்களை சிருஷ்டிக்கிறார், மாக்களை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு என்ன சுவாமி. கால் போட்டா மக்கள், கால் போட்டனா மக்கள். அப்புறம் என்ன, 2 கால் கூட வந்துட்டுனா மாக்கள், 2 கால் இருக்குன்னா மக்கள். அப்ப இந்த பண்ணனா மிருகங்கள் என்ன, பட்சிகள் என்ன, மேற்கொண்டு மக்கள் என்ன, இவாள் எப்படி சிருஷ்டிக்கிறான்னு பார்க்கிறோம். இப்ப இன்னொன்று சொல்லுங்க. இப்ப பகவான் 4 முகங்களாலே பிரம்மாவுக்கு 4 வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தை கொடுத்தான். அந்த 4 வேதங்களை வாயார சொல்லிக்கொண்டுதான் ஜெகஸ்ருஷ்டியே பிரம்மா அந்த பண்ண தொடங்கணும். இல்லைன்னா அவருக்கு சிருஷ்டி வராது, பண்ணணும். ஏன்னா அந்த 4 வேதங்களை ஓதிக்கொண்டு தொடங்கணும். இப்ப நம்ம இந்த விஷயத்த நம்ம பகவான் சிருஷ்டிக்கும் போது இது 2ஆக பிரிச்சுக்கிறார். எப்படின்னா, பிரகிருதி பிராகிருதமாக மாற்ற தொடங்குகிறது. பிரகிருதி மூல பிரகிருதி இருக்கணும், அதான் பிராகிருதம். இந்த சரீரம் பிராகிருதமான சரீரம். ஆனா இந்த சரீரம் எதிர்ந்து பிரகிருதியிலிருந்து வந்தது. அந்த பிரகிருதி பிராகிருதமாக மாற்றோம்னா பிரகிருதி மகான், மகான் என்கிற தத்துவம் அதுக்கு மேல அகங்காரமாகி, அந்த அகங்காரம் என்கிற தத்துவம் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், இந்த 3ஆக பிரிந்து அதிலிருந்து 21 தத்துவங்கள், எல்லாமே அச்சை தத்துவங்கள் தோன்றுகின்றன. அதுல இருந்து 21 தத்துவங்கள். அந்த தத்துவங்களை படைத்து பின்புதான் பிரிதிவு அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் இந்த அக்னியும் தனித்தனியே பகுத்து பஞ்சீகரணம் பண்றார். மறுபடியும் சொன்னேன், முதல்ல மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தான் அதுக்கு என்ன தெரியுமா ஆழ்வார் விசேஷம் கொடுத்திருக்கார். கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு, சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால் இசை கொட்டு மூல பிரகிருதி. அப்பனா இவ்வளவு தூரம் விசேஷத்துக்கு அந்த மூல பிரகிருதிக்கு இத்தனை வைபவம் ஒண்ணுமே இல்லை. அந்த மூல பிரகிருதி தான் என்னது, பிராகிருதமானது. அந்த பிராகிருதம் தான் மகானானது. மகான் தான் அகங்காரமானது. அகங்காரம் 3ஆ பிரியாது, சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம் முடியுது. அந்த 3 பிரிந்ததில் தான் 21 தத்துவங்கள் வருது. அந்த தத்துவங்களை படைத்த பின்புதான் என்ன பண்றது, 26 தத்துவம் அது படைத்த பின்தான் பிருத்திவியப்பு தேஜஸ்வாயு ஆகாசி இந்த அத்தனையும் தனித்தனியே பகுத்து அதை பஞ்சீகரணம் பண்றார். பஞ்சீகரணம் இது முன்னாடி பார்த்துருக்கோம். பஞ்சீகரணம்னா அந்த 5ஓடு ஒவ்வொன்றையும் சேர்க்கிறார். புரியத்துக்காசு பஞ்சீகரணத்துக்கு. நம்ம ஆகாசத்தை பாக்குறோம், மேல ஆகாசத்தை பாக்குறோம்னா ஆகாசத்துல ஏதோ ஒரு சப்தம் வருதுன்னு எங்கேயா பார்த்தோம்னா சப்தம் வரும். அந்த சப்தம் வருதுன்னா சப்தம் இருக்கு. அதே போல இது எதனாலது,
அங்கே பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதால் அந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதான் இந்த ஆகாசத்துக்கு. ஆனா ஆகாசத்துக்கு இருக்கும் குணம் சப்தம். ஆகாசத்துக்கு இருக்க குணம் சப்தம். அந்த பஞ்ச பூதத்திலே அதுவும் உண்டு. அப்படி இருக்கிற வாயுவுக்கு இருக்கக்கூடிய குணம் எது சுவாமி? ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி. ஏன்னா காற்ற உணர்தான் முடியுமே தவிர அதை கண்ணால பார்க்க முடியாது. ஆகாசத்தை கண்ணால பார்க்கலாம். அதுக்குண்டான குணம் என்னது? சப்தம். சப்தம் வந்து பாருங்க, அந்த சப்தம் தான் ஆகாசத்துக்கு. ஆனா வாயு காத்து வருதும், காத்து எங்க சுவாமி காமிக்கலன்னா காமிக்க முடியாது. ஆனா காத்து உணரலாம். அப்படின்னா தொடு உணர்ச்சி ஸ்பரிசம். காத்துக்குண்டான குணம் ஸ்பரிசம். அக்னிக்குண்டான குணம் நெருப்பு நல்லா எரியணும். அக்னிக்குண்டான அது ரூபத்தோடு தான் எரியும். ஏதோ ஒரு ரூபத்தை வைத்துக் கொண்டுதான் ரூபம். அக்னிக்குண்டான குணம் ரூபம். தண்ணீருக்குள்ள இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான குணம் என்னன்னு சொல்லிடு. இதெல்லாம் முக்கியம். இது அடிப்படையில் தெரிஞ்சாதான் சிருஷ்டினா என்னன்னு வரும். பஞ்சபூதங்களே பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பிருத்திவி இந்த பூமி, பூமிக்கு உண்டான குணம் என்னன்னு சொல்றேன். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு இல்லையா? ஆகாசத்துக்கு குணம் இது சப்தம். அதே போல இதுக்கு இருக்கக்கூடிய வாயுவுக்கு காத்துக்கு இருக்கக்கூடிய குணம் ஸ்பர்சம். அக்னிக்கு இருக்கக்கூடிய குணம் ரூபம். தண்ணீருக்கு இருக்கக்கூடிய குணம் ரசம். பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இதுக்கு இருக்கக்கூடிய குணம் கந்தம், வாசனை. மண் வாசனை சொல்ற குணம் எங்கோ மழை பெஞ்சத்துல இங்க வாசனை வருதுன்னா அந்த மண் வாசனை, கந்தம். ஆக பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச குணங்கள், பஞ்ச குணங்கள். அதைத்தான் என்ன சொல்ற? சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள். இதுதான் தன்மாத்திரை. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் உருவாக்குவதற்கு முன்னாடி சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் உண்டாகும். அந்த சப்தஸ்பரிச ரூபரச குந்தங்கள் தான் தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரை தான் நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்துடணும். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுதான் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தயிரை உரக்கூத்தினா கார்த்தால பார்த்தா தயிராயிடும். அதே ராத்திரி 2 மணிக்கு பார்த்தோம்னா அது தயிராவே இருக்காது, பாலா இருக்காது, ஒரு அசட்டு தித்திப்பா இருக்கும், ஒரு மாதிரி இரண்டாம் கட்ட நிலையை சொல்றோம்னா அந்த நிலைதான் என்னது? சப்தஸ்பர்ச ரூபம். அதான் தன்மாத்திரை. அதான் தெரியுதா? இந்த 5 குணங்களைத்தான் தன்மாத்திரைன்னு தெரியுதா? பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகள். இதுக்கு பஞ்ச தன்மாத்திரை இதை வந்து பூத சூஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பஞ்ச பூதங்கள் இருக்கணும். பஞ்ச பூதத்தின் சூஷ்பமான வடிவம் பெண்டை இருக்கு. அதுக்குள்ள நிறைய வீடியோ எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எதிர சொல்லணுமா சொல்லிக்கியாச்சுன்னா இப்படி அதெல்லாம் என்னென்ன பாட்டு, ஆட்டம் பாட்டம் என்னன்னோ அதெல்லாம் பாட கொடுத்து. இப்ப அது சூஷ்பமா ஸ்தூலமா சாமி அதுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் காமிங்க இப்படி ஆடுறதுன்னு பாக்குறேன்னு பாக்கணும். என்னமோ சூஷ்பம் நம்ம இப்ப கண்டுபிடிச்சுக்கணும், அன்னைக்கே கண்டுபிடிச்சு சாஸ்திரம். அதான் அது பூத சூஷ்பம்னு இது. அந்த பூத சூஷ்பங்கள், அந்த பூசு சொல்லணும் அன்று இல்லையா? அப்ப நம்ம ஆகாசத்தை பார்த்தா சப்தம் கேட்கும். ஆனா அந்த ஆகாசத்தை பார்க்க கொஞ்சம் நீளமா தெரியுதுணும். நீளம்னா ப்ளூவா தெரியுதுன்னா நைல்யம்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருத பாஷை நைல்யம், தமிழ்ல நீளம், இங்கிலீஷ்ல ப்ளூன்றா இல்லையா? அப்ப ப்ளூவா தெரியுதுணும். ப்ளூவா எப்படி சாமி தெரியும்? ஆகாசம் ப்ளூவா? ஆகாசத்துக்கு உண்டான குணம் என்ன? சப்தம் தான். அப்ப அந்த சப்தம் தான் தெரியும். அதுல வந்து இது நைல்யம் என்றது ரூபம். ரூபம்னா அதுக்கு உண்டான ஒரு உருவம். அந்த உருவம் அக்னிக்கு தான் உண்டு. ஆனா அந்த உருவம் வந்து இப்ப ஆகாசத்துல தெரியுது. ஆகாசத்துடைய குணம் வந்து உருவம் கிடையாது. ஆகாசத்துடைய குணம் என்னது? சப்தம். ஆனா அது நீளமா தோற்றம் அடிக்கிறதுன்னா அதே போல சமுத்திரத்தை பாக்குறோமோ, கடலை பாக்குறோம்னோ, கடலை பார்த்தா கூட அது நீளமா காட்சி அடிக்கிறதுனோ. அப்ப சமுத்திரத்தினுடைய தண்ணீருக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? ரசம். தண்ணீருக்கு இருக்க வேண்டிய குணம் வந்து ரசம். ஆனா அதுவும் நீளமா இருக்கு, இதுவும் நீளமா இருக்கு, அதுவும் நீளமா இருக்கு. அப்ப அக்னிக்குண்டான குணங்கள் தண்ணீர்ல வந்துடுத்து, அக்னிக்குண்டான குணங்கள் ஆகாசத்துல இருக்கு. எப்படி சுவாமி இந்த மாதிரி அக்னிக்குண்டான ரூபமான குணங்கள் இதுல பாக்குறோம்னா இது ஒவ்வொன்றும் மாறி இருக்கேன்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இது இருக்கு இல்லையா? இந்த 5ம் அதனுடைய குணங்கள் அதனுடைய மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குணத்திலையும் அதுக்கு போய் சேர்ந்துரும். சேர்க்கனா பகவான் சேர்க்கிறார். இதுக்குதான் பஞ்சீகரணம்னு பேர். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவே சிருஷ்டிப்பார். பஞ்சீகரணம் பண்றார். பஞ்சீகரணம்னா என்ன சொல்ற பாருங்க. அதாவது இப்ப ஆகாசம் தனியா இருக்கு, அதே மாதிரி அக்னி தனியா இருக்கு, அப்பு உப்பு என்று சொல்லக்கூடிய
தண்ணீர் தனியா இருக்கு, வாயு என்று சொல்ல காத்து தனியா இருக்கு, பிருத்திவி என்று சொல்லக்கூடிய பூலோகம் தனியா இருக்கு. இதெல்லாம் தனியா இருக்கணும். இதெல்லாம் தனியா இருக்கிறதும் நல்லா இருக்கும். ஆனா இதை தனியா வைக்கிறது இல்லை. என்ன பண்றாருன்னா, இந்த பிருத்திவி இருக்கு இல்லையா, இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய லோகம், இந்த பிருத்திவி என்ன பண்றாருன்னா அதை பாதியா வெட்டுறார். அது ஒரு உருண்டைன்னு வச்சுக்கணும். நீங்க இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டுதான் முடியும்னா, இது எங்க சுவாமி இதை புடுவையில வச்சு காட்டுனா காட்ட முடியாது. இதெல்லாம் ஏன்னா கற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிடுறோம் சுவாமி, இது நிஜமா உண்மையா பொய்யா அப்படின்னா, இப்ப இதுல இருக்கிற மாதிரி கால தத்துவங்கள் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கிரகணம் இந்த நாள் படிக்கிறது, இந்த டயத்துல படிக்கிறது, இந்த நேரில் படிக்கிறது அப்படின்னு எத்தனை பைனாக்குலரை வச்சிருந்து எப்படியோ கண்டுபிடிச்சு எத்தனையோ செலவழிச்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முணுக்கும் ஒரு சின்ன காடாவில கரையும் எழுந்துட்டு இருக்கும். அங்க ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இருக்கா. அதை வச்சுட்டு துல்லியமா சொல்றா. இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கா. என்னமா சொல்றா? அவ என்ன டைம் சொல்றாளோ அதே, இவ என்ன டைம் சொல்றா அவ அதான் சொல்றான்னு அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அறிவியல்காரர் சொன்னதான் நம்ம நம்ப சொல்றோம். ஏன்னா அது தத்துவமா இருக்கு, பிரத்யட்சமா இருக்குன்னா அவ பிரத்யட்சம் வரைக்கும் தான் தெரியும். அவளுக்கு ஒரு சூரியன் தான் தெரியும். 12 சூரியன் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, புராணம் சொல்றது. ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், நமக்கு ஒரு ருத்ரன் தான். ஆனா இந்த ருத்ரம் கூட அவ ஒத்துக்கு போறது. அறிவியல்காரன் சூரியன் அவ பாக்குறா, அதனால அவ ஒத்துக்கிறா. சிவன் அவ பார்த்திருக்காருன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, சிவனாது வராது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. கைலாசமாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரிஞ்சுக்கட்டும். ஆனா சூரியன் ஒண்ணுன்னு தான் நினைச்சிருக்கா. 12 சூரியன் இருக்கு. நட்சத்திரங்கள் கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதே போல இது 17-14 லோகங்கள் அவ பார்த்திருப்பானா சாஸ்திரம் சொல்றது. பராசர மகரிஷி சொல்றார், விஷ்ணு புராணம் சொல்றது, ஏனைய புராணங்கள் சொல்றது. இதெல்லாம் வருது. அது மற்றம்னு சொல்லல, இவா சொன்னதான் அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ என்ன நினைக்கிறா, இது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறா. இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பிருத்திவிக்கு உண்டான நிலை என்னன்னா, இந்த பிருத்திவி ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோ, அதை பாதியா வெட்டியாச்சுன்னா ஒரு பாதி அந்த பிருத்திவிலேயே இருக்கும். மிச்சம் பாதி இருக்கு. நல்லா கேட்கணும், மிச்சம் பாதி இருக்கு இல்லையா, அதை 4 பாகமா ஆக்குவான். அப்ப அரைக்கால் 4 பாகம் ஆக்கிடுவான். 4 பாகம் ஆக்கி என்ன பண்ணுவான், அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஒவ்வொரு பாகத்தையும் அதில் சேர்த்துக்குவான். ஒவ்வொரு பாகம் அதே பிருத்திவி. அதே போல அப்பு, தண்ணீர் ஒரு உருண்டைன்னு வச்சுக்குவான், அதை பாதி பாகம் வெட்டிடுவான். வெட்டிட்டு அதுல அந்த பாதி பாகத்தை 4 பாகமா வெட்டி அதை மிச்சம் இருக்கக்கூடிய 4 பூதங்கள் இருக்கணும். அந்த 4 பூதங்கள் அப்ப இதுக்குதான் பஞ்சீகரணம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுவா. பிருத்திவியும் பண்ணுவா, வாயுவும் பண்ணுவா, ஆகாசம் பண்ணுவா, அக்னியும் பண்ணுவா. இத்தனையும் ஒவ்வொன்னு பண்ணி பஞ்சீகரணம் பண்றா. பஞ்சீகரணம் பண்ணாதான் நமக்கு சரீரமே கிடைக்கும். இல்ல நம்ம சரீரம் கிடைக்கும். இத பாஞ்ச பௌதிகமான சரீரம், இந்த உடம்பு இல்லைன்னா உடம்பு கிடைக்கும். நமக்கு உடம்பு வேணும். அது மட்டும் இல்ல, இந்த லோகம் சிருஷ்டிக்கப்படணும்னா கலக்கணும். கலந்தாதான் உண்டு. ஏன்னா அப்ப ஒரு தத்துவம் பஞ்சபூதம், பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஏனைய 4 தத்துவங்களோடு எப்படி அதோடு அது கலக்கிறதுனா, அந்த ஒரு தத்துவத்துல பாதி தத்துவத்தை தனியா பிரிச்சுட்டு அதோட வச்சுட்டு மீதி பாதி தத்துவத்தை 4ஆக பிரித்து ஏனைய 4 தத்துவங்கள் 4 பஞ்சபூதங்களை அதை கலக்கிறா. அதுக்குதான் என்ன பேரு, பஞ்சீகரணம்னு பேரு. அந்த 4 கண்ணு பிரிக்கிறா இல்லையா, அதுக்குதான் பஞ்சீ. இது எங்கன்னா தத்துவத்திரைன்னு ஒரு கிரந்தம் பிரலோகாச்சாரர் அனுகிரகித்திருக்கார். அந்த கிரந்தத்துல பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்த தேசிகர் தத்துவத்துடைய மாத்ருகை, தத்துவத்துடைய ஸ்ருலகம் என்கிற கிரந்தம், சில்லற கிரந்தம், ரகசிய கிரந்தங்கள் நிறைய பண்ணியிருக்கார். அதுலயும் இது பூர்ணமா சொல்லியார். அப்ப ஒன்றின் குணம் மற்றொன்றில் தோன்றுகிறது இல்லையா, ஒரு குணம். அப்படின்னா இந்த ஆகாசத்துல அக்னியும் குணம் தோன்றது. ஆகாசம் நீளமா இருக்கணும், சமுத்திரத்துல நீளமா, அப்ப உருவம் தெரிவிக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு ஒன்றின் குணம் மற்றொன்று தோன்றதுனும். அப்பனா என்ன, பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதால இந்த மாதிரி வருது. இதுக்கு தனித்தனியா இருந்ததுன்னு வச்சுக்க தோணவே தோணாது. தனியா இது மட்டும் தனியா இருக்கு, அது மட்டும் தனியா இருக்கு, அது மட்டும் தனியா இருக்குன்னா தோணவே தோணாது. அதனால்தான் பகவான் கலந்தார். அதனால்தான் ஒவ்வொன்றும் மற்றொன்றாக தோன்றுவதற்கு காரணமே இதுதான். அப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த 5 கூட்டுறவு இல்லாமல் நாம் லோகத்தில் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியும், எதுவுமே பண்ண. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களுடைய நிலை இல்லாம எதுவும் பண்ண முடியும். ஒண்ணு வேண்டாம், நம்ம தலிகை பண்ணணும். அப்படின்னா சாப்பாடு பண்ணணும்னு வச்சுக்கணும், நம்ம பாஷையில வச்சுக்கணும். சாப்பாடு பண்ணணும் வச்சுக்கணும். நமக்கு முதல்ல அரிசி வேணுமணும். அரிசி வேணும்னா நெல் வேணுமணும். அந்த நெல் எங்கிருந்து கிடைக்கிறது, பிருத்திவி.
பூமியிலிருந்து தானே கிடைக்கிறது, பிருத்திவிலிருந்து நெல் கிடைக்கிறது. சரி, நெல்லிருந்து பிருத்திவி கிடைக்கிறது சுவாமி, அதை சாப்பிடணும்னா அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? நெல்ல சாப்பிட முடியாது. சமைக்கணும் சுவாமி, அது தணிக்கை பண்ணணுமானோ, தணிக்கை பண்ணணும்னா அதுக்கு பானை வேணுமானோ, அதுக்கு உண்டான பாத்திரம் வேணுமானோ, பானை எங்கன்னு சுவாமி கிடைக்குது? அதுவும் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது, அதுவும் அதே பிருத்திவிலிருந்து தான் கிடைக்கிறது, அதே கிருந்தி கிடைக்கிறது. சரி, பானை இருந்தா மட்டும் போதுமா சுவாமி? பானை இருக்கு, நெல் இருக்கு, போதுமானா அன்னி போட்டு சாப்பிட முடியாது. என்ன பண்ணலாம்? அதை கொண்டு போய் என்ன பண்ண சுவாமி? தண்ணீர்ல சேர்த்தாதான் சரியா வரும், கொதிக்கணும் இல்லையா? அப்ப தண்ணீர் வேணுமோ? அப்ப அப்பு வேணும், தண்ணீர் வந்துட்டு தண்ணீர் விட்டோம்னா அது போருமா சுவாமி? உடனே அது கொதிக்குமா? அக்னி வேணும். நெருப்பு இல்லாமல் கொதிக்காது, அக்னி வேணும். ஆனா அக்னி வேணும்னா போருமா சொன்ன? அக்னி எரியணும்னா காத்திருக்கணும், காத்து இல்லைன்னா அக்னி எரியாது. இப்ப இந்த பஞ்ச பூதங்கள் சரி சுவாமி, காத்து இருக்கணும்னா என்ன சுவாமி வேணும்? இடைவெளி வேணும், அதான் ஆகாசம். இப்ப பஞ்ச பூதங்கள் எல்லாமே நம்ம சாதம் இருக்குன்னு வச்சிரும், அது இன்னைக்கு அது ஏதோ ஒரு இதுல போட்டுறோம், சுவிட்சை போடுறோம், பூன்னு கூப்பிட்டுறது சாப்பிடலாம் அப்படின்னு அதையும் கூப்பிடுறது, அந்த மாதிரி ஆயிடுத்தணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? இந்த பிருத்திவியுடைய சம்பந்தம் வேணும், மேற்கொண்டு தண்ணீருடைய சம்பந்தம் வேணும், அக்னியுடைய சம்பந்தம் வேணும், ஆகாசத்துடைய சம்பந்தம் வேணும், அது வாயுடைய சம்பந்தம் வேணும். இதெல்லாம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. இந்த அஞ்சுடைய கூட்டுறவு இல்லையா, அஞ்சின் கூட்டுறவு இல்லாமல் எதையும் பண்ண முடியும். ஆகையால் இந்த ஜெகத்தை முதல்ல பெருமாள் என்ன இந்த பஞ்சீகரணம் பண்றார். இதெல்லாம் இப்ப பிரம்மாவை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி இது. ஏன்னா அவர் மக்கள் இவ்வாறுதான் அவர் சிருஷ்டிக்கிறார், இதெல்லாம் அவர் பண்றதே இல்லை, அவருக்கு இது பண்ணவும் தெரியாது. அப்ப இதுக்கு முன்னாடி அதுல இருந்து பண்றார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் பஞ்சீகரண பேரு. அப்ப நாம வாழ்வதற்கு ரொம்ப தேவையான பகவத் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? ஆனா அறிவியல்காரெல்லாம் என்ன சொல்றாருன்னா, அறிவியல் சிருஷ்டிக்க தெரிஞ்சுன்னா இந்த வேதம் என்ன, இதிகாசங்கிற புராணம் என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாத நினைக்கிறவனோ இதெல்லாம் பிறப்பித்து வேதம் இதிகாசம் கொண்டாந்து முடியுது. ஏன்னா அவ என்ன சொல்றா, ஏதோ சிருஷ்டிக்கிறது, ஏதோ பண்றது, இது பண்றது, அது பண்றதுன்னா இருக்கட்டும். அந்த விஷயத்துக்கு பின்னாடி எனக்கு அவகாசம் கிடைக்கச்சு அதோட இதோட ஒப்பிட்டு பார்த்து அவ என்ன சொல்றா, இவ என்ன சொல்றா, இதுக்கு மதத்துக்கு அதை நீ தப்புன்னு சொல்லல. ஆனா அவ தப்புன்னு இது தப்புன்னு சொன்னா அதை கண்டிக்க வேண்டியது, அதைதான் தெரிவிக்கிறது. இப்ப அது அப்ப பகவான் இதுலயே தேவையானது ஏதாவது இந்த லோகத்துல எதெல்லாம் தேவையோ முதல்ல அவர் சிருஷ்டிக்கிறார். ஒண்ணும் வேண்டாம், நம்ம சரீரம் இருக்கணும், உடம்பு இருக்கணும், இந்த உடம்புக்கு வியாதி வராத அளவுக்கு அவர் சிருஷ்டிச்சிருக்கா தெரியுமா? வியாதி வந்துச்சுன்னா அது காரணம் யாருன்னா நான் தான், அதுவா வராது. நம்ம அது நமக்கு தெரியவே தெரியாது, அது என்னமோ வந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், அது என்னமோ வந்துட்டு. ஏன்னா நமக்கு இதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு தவறு பண்ணா அந்த தவறை சரிப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஸ்திதியில் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கு, அது சரிப்படுத்துறது. நம்ம அதையும் மீறி 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 நம்ம எதையோ பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் அந்த வியாதியே வருது. அப்போ எதுக்குன்னா, ஓ நீ சரியா பண்ற, தப்பா பண்ணிட்டு இருக்க, அதனுடைய சமிக்ஞை காட்டணும், அந்த காட்டுவதற்கு உண்டான தன்மைதான் வியாதியே. அவ்வளவு அழகா பகவான் இதை ஒவ்வொரு சரீரத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். இதெல்லாம் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இதெல்லாம் பகவான் எப்படி சிருஷ்டித்திருக்காரு. அப்ப பஞ்சாயுதங்கள் பஞ்ச பூதங்களை சிருஷ்டித்து பஞ்சீகரணம் பண்ணி அதுல ஒரு சரீரத்தை ஏற்படுத்தும் வரையில் அந்த சரீரம் என்ன பாஞ்ச பௌதிகமான சரீரம், பூதம் பௌதிகம் பஞ்சீகரணம் பண்ணி அதிலிருந்து ஒரு சரீரத்தை ஏற்படுத்தும் வரையில். அப்படின்னா சரீரம்னா பாஞ்ச பௌதிகம், பாஞ்ச பௌதிகம், பூதம் பௌதிகம். பூதம் என்பது பஞ்சபூதத்தை குறிக்கும், பௌதிகம்னா பாஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது பாஞ்ச பௌதிகம். புரியுதா? பூதம் பூதம்னா பஞ்சபூதத்தை குறிக்கும், பாஞ்ச பௌதிகம் பௌதிகம்னா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது பாஞ்ச பௌதிகம். அப்ப பாஞ்சபுரா இந்த அஞ்சின் சேர்த்தாதான் அவயம் உடையது. எந்த ஒன்று அவயவத்தில் இருந்தா சுலபமா அது ஐஷில்லம். புரியுதா? சொன்ன எந்த ஒரு பொருளுக்கு அவயவங்கள்னா என்னன்னா கண்காது மூக்கு செவி அதெல்லாம் இல்லை, அதுக்கு உறுப்புகள், பொதுவான உறுப்புகள் எது இருந்தாலும் அது ஐஷில்லம். அப்ப அவயவங்கள் இருந்தாலே அது பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். பஞ்சீகரணம் பண்ணப்பட்டது அவயவங்கள் சுலபமா அழிச்சிடலாம். அவயவங்கள் சுலபமா என்னன்னா, இப்ப அவயவம் இல்லாமல் இருந்தா லேசில் அதை அழிக்க முடியாது. அவயவங்களே கிடையாது சுவாமி, அழிக்க முடியுமான்னு அழிக்க முடியாது. புரியத்துக்காக சொல்றேன். ஆத்மா இருக்கு, அதுக்கு அவயவமும் கிடையாது, அழிக்கவே முடியாது. நித்தியம் 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 நித்தியம். இப்ப ஒண்ணு
ஒரு தேசத்துலேருந்து ஒரு இன்னொரு தேசத்துக்கு ஒரு ராஜா வரார். இங்க ராஜா கோட்டை கொத்தளம் அது என்னென்ன உண்டோ என்னென்ன பங்களாக்கள் உண்டோ எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அதே அந்த தேசம் எந்த விதமான அவயவங்கள் இல்லை, வெறும் நிலமா இருக்கு. அவயவம் இல்லையும் அப்ப அழிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியும். அப்ப அவயவங்கள் இருந்தா தான் அழிக்க முடியும். அவயவங்கள் இல்லைனால அழிக்கவே முடியாது. அதான் தெரிவிக்கிறா இல்லையா? ஆனா நம்முடைய சரீரத்துல 9 அவயவங்கள் இருக்கு. 1 2 இல்ல, 9 அவயவங்கள்னா 9 துவாரங்கள் இருக்கு நம்ம சரீரத்துக்குள்ளேயே. நம்ம சரீரத்துக்குள்ள 9. இது கண்ணன் கீதையில 6வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். 9 துவாரங்கள் இருக்கு அர்ஜுனா, 1 2 இல்ல. இதுக்கு தேசிக வேதாந்த தாத்பரிய சந்தியை தெரிவிக்கிறார். துவாரமே இல்லாத உள்ளுக்குள்ள ஒரு கட்டடம் கட்டினா அதுக்குள்ள ஒருத்தரும் போக முடியாது. துவாரமே இல்லை சுவாமி, யாரா போக முடியுமா? புரியத்துக்காக சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல உலுக்கானுடைய படையெடுப்பு வந்தது. படையெடுப்பு அரைச்சே அப்ப ஸ்ரீரங்க நாச்சியார இந்த உற்சவர் இருக்கா இல்லையா, அவரை கொண்டு வந்து அங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நன்னா பூமியை தோண்டி தோண்டி படிச்சுட்டா உற்சவரை. மூலவர் அங்கிருந்து ஏழை பண்ண முடியாது இல்லையா? ஏழை பண்ண முடியாதபடியாலே மூலவர் என்ன பண்ணா, கல்தரை போட்டார். கல்தரைன்னா என்ன, நல்ல கல்லால கட்டப்பட்டு அந்த இதுக்கு பின்னாடி சுவர் இருக்கு, சுவருக்கு பின்னாடி ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீதி அப்படின்ற மாதிரி கல்தரை போட்டா. அந்த அதெல்லாம் பார்த்துட்டு இங்க ஒண்ணும் இல்லை போட்டு இல்லை வந்து அடிச்சுட்டு போயிடுவா இல்லையா? அது போயிட்டா அவருக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 100 200 வருஷங்கள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி தாயார் இருக்கா மூலபிம்பம் இருக்குன்னு யாருமே தெரியாது. அதான் என்ன பண்ற, வந்தவா அடிச்சுட்டு போயிட்டா போட்டுருக்குன்னு கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு அந்த அன்னைக்கு இருந்தவா என்ன பண்ணினா, புதுசா ஒண்ணு தாயார் பிம்பத்தை புதுசா உருவாக்கினான், கட்டி இருக்காரு. இப்ப நீங்க போய் செவிச்சாங்கன்னா ஸ்ரீரங்கத்துல மூலவர் 2 பிம்பம் இருக்கும், பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷங்கள் கழிச்சு ஒரு சுவாமிக்கு கனவுல வந்து மேற்கொண்டு இதை தட்டி பார்த்த உடனே பின்னாடி போலா இருக்கு, பின்னாடி ஏதோ இருக்குன்றது தட்டி பார்த்து இருக்காங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தடுத்துட்டா இல்லையா? அப்ப அவயவங்கள் இருந்தாலே உள்ள போக முடியாது. இருந்தா நம்ம போயிடலாம். அவயவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு சொல்லணும்னா, அப்ப வாசல் கதவு இதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், உள்ளே போக முடியாது. அப்ப ஆனா வாசல் நிறைய இருக்கு சுவாமி, எப்ப வேணா உள்ள போலாமானோ? உள்ள போறது மட்டும் இல்ல, அழிக்கலாம். நமக்கு 9 வாசல்கள் உங்களுக்கே தெரியும். கண்ணு, மூக்கு, அதே போல இருக்கக்கூடிய வாயு, 2 காதுகள், அப்புறம் என்னென்ன சிறுநீர் கழிப்பது, மேற்கொண்டு அந்த காத்தால இருந்து ஒண்ணு போறது. இதுக்கெல்லாம் இந்த துவாரங்கள் இருக்கணும். அந்த 9 துவாரங்கள் இருக்கபடியா அப்ப அவயவங்கள் இருக்கு. அதனால இது அழிஞ்சிருக்கு. இந்த சரீரம் என்னைக்கும் தெரியாது, அவாவாளுக்கு அழியக்கூடிய நாள் அவாவா இருக்கட்டும். அப்படி இருக்காச்சு. அப்ப அவயவங்கள் கிடையாது. எதுக்கு? ஆத்மாவுக்கு. பஞ்சபூதங்கள் கூட்டுறவு இல்லை. அந்த எதுக்கு? ஆத்மாவுக்கு ஞானமயன் ஆனந்தமயன் ஆத்மாயன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்ப பறந்தாருன்னா ஆத்மா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, சரீரம் போயிடுச்சு. சரீரம் இந்த ஆத்மா விட்டு போயிட்டா மரணம்னு பேரு. இந்த சரீரம் அந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்குள்ள இந்த சரீரம் பூந்து விட்டோம்னா, இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா பூந்து விட்டோம்னா பறந்தான், வேற எதுவுமே இல்லை. மரணம் பிறப்பன்னா என்ன அர்த்தம்னா, சரீரத்துடைய மாறுபாடு தவிர ஆத்மாவுடைய மாறுபாடு கிடையாது. ஆத்மா வர்றது போகுது, அவ்வளவுதான். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த பஞ்சபூதம் 5 பூதங்களின் சேர்க்கை ஆத்மாவுக்கு கிடையாது. அதனால தெரிவிக்கிறாடியா அப்படி இருக்கச்சது. அப்ப 9 துவாரங்கள், அந்த அதாவது நவத்வார பட்டணம்னு சொல்லுவாங்க. நவத்வார பட்டணம் இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தன்மை இது பெண்ணுக்கு உண்டு ஆணுக்கு உண்டு. நவத்வார பட்டணம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆத்மா இருந்தா அது அழிய வாய்ப்பே கிடையாது. அப்ப அவயவங்கள் இருந்தா அழிய வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது. இத்தனை தாழ்ச்சி ஆத்மாவுக்கு எத்தனை உயர்த்தி பாருங்க, அழியவே அழியாது. எத்தனை தாழ்ச்சி இந்த சரீரத்துக்கு. இதுக்குதான் பாத்துக்கிறோம். ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கு ஏதாவது பாக்குறோமா? சுவாமி ஆத்மா தான் சுவாஸ்வதமா இருக்கு. இந்த சரீரம் இந்த ஜென்மால போயிடும், அடுத்தது அந்த ஜென்மால வேற சரீரம் ஒருத்தணும். அப்ப ஆத்மா சுவாஸ்வதமா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு எது தேவையோ அதை பாக்கலாம்னா அது பாக்குறது இல்லை. அழியக்கூடிய சரீரத்தை தான் பாக்குறோம். ஏன்னா தாழ்ந்தது பாக்குறோம்னா அப்ப ஆத்மா இது இத்தனைக்கும் எதிர்த்தட்டா இருக்கு. இந்த குற்றங்கள்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்னு. ஆனா அவனுக்கு அது இல்லை. அப்ப பாஞ்ச பௌதிகமான சரீரத்தை இதை படிச்சுட்டான். அப்ப இதுவரை என்ன ஆயிடுச்சு? இதுவரை ஒரு பக்கம் சிருஷ்டி, இதெல்லாம் பகவான் பண்றது. திக்குகள், விதிக்குகள், பாஞ்ச பௌதிகங்கள், அந்த இதெல்லாம் பண்ற. இத பகவானுடைய சரீரமாய் அச்சிச்சம் சித்தம் பிரளய காலத்துல ஒட்டின்னு இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நமக்கு பிரளய காலம் வந்து விட்டணும். பிரளயம்னா நிறைய பிரளயங்கள் இருக்கு, பின்னாடி சொல்றேன். இந்த பிரளய காலம் வந்து விட்டணும். பிரளய காலம் வந்த உடனே நாம என்ன சுவாமி ஆகும்?
சரி சுவாமி, இப்ப எப்ப முடியும்? கலியுகம் முடிஞ்சோன்னு போயிடுமா? இதெல்லாம் இப்பெல்லாம் கணக்கெல்லாம் அடுத்த காலத்துல சொல்றேன். அடுத்த காலம் அவசியம் வரல. ஏன்னா என்னென்ன கணக்கு, எப்ப பிரளயம், நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆர்ஜத்திக பிரளயம், 4 பிரளயங்கள் இருக்கு. அந்தந்த 4 பிரளயத்துக்கு என்னென்ன அர்த்தம், இது எப்ப போறது, இது என்னமா இருக்க போறது, கலியுகத்துடைய காலம் என்ன, நம்முடைய காலம் என்ன, இதெல்லாம் மேற்கொண்டு வரப்போகுது. அதான் அறிவியலோடு ஒத்து போறது. அவ ஒத்துக்கிறாளே அது வேற விஷயம். ஆனா அது அவ இல்லைன்னு சொல்ல முடியாது அவளால. இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சே இந்த நிலை இருக்கிறதுக்கும் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இத்தனை தூரம் சொல்ல வேண்டாம், இது இருந்துட்டு இருக்கணும். அப்படி இந்த அச்சித்தும் சித்தும் பழைய காலத்துல பகவானோடு ஒட்டின் இருக்கு. ஒன்னும் இதான் ஒரு பாசனம் இருக்கார். தேகும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவனோடு உயிர் படைத்தான். நான்முகன் தன்னோடு, இந்த 4ஆம் 10 10ஆம் திருவாயுடன் முதல் பாசனம். ஒன்றும் முதல் ஆரம்பிக்கும். ஒன்றும் எல்லாம் ஒன்றும். எப்படி ஒன்றும்? பிரளய காலத்திலே இது அச்சித்து, இந்த ஆத்மா சித்து. சித்து என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அச்சித் என்று சொல்லக்கூடிய இந்த 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 சரீரம் ரெண்டுமே இதெல்லாம் சூஷ்மமா போயிடும். இது ஏற்கனவே சூஷ்மமா தான் இருக்கு. இதுவும் சூஷ்மமா போயிட்டு என்ன ஆகும்? நேர போய் அந்த பிரளய காலத்திலே பகவானுடைய திருமையில ஒட்டிக்கும். ஒன்றும் எதுவும் அந்த காலத்துல அச்சித்தும் சித்தும் பக்தனுடைய சரீரத்துல போய் ஒட்டிட்டு இருக்கும். ஒன்றின் இருக்குன்னா இந்த சித்து என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா ஞானமயன், ஆனந்தமயன். ஆனந்தமா இருப்பான், ஞானமா இருக்கான். ஆனா இந்த சித்து என்று சொல்லக்கூடிய ஞானம் இருக்கக்கூடிய இந்த சித்தும் ஜீவாத்மாவும் ஞானம் இல்லாத இந்த சரீரமே ரெண்டுமே என்ன ஆகுனா ஒரே நிலையில இருக்கும். இதுவும் அஜித்துக்கு சமானமா இருக்கும். ஒண்ணுமே ஞானமே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றி இருக்கும். இத்தனை தூரம் இப்ப ஒன்று 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 இருக்கும். சித்தும் அச்சித், அந்த அச்சித்தும் சித்தும் மாற்றி மதி இத்தனை தூரம் இவ சொல்றதுக்கு என்ன காரணம்னா ரெண்டுமே ஒன்றி இருக்கிறது மட்டும் இல்ல, ஞானம் இல்லாத தன்மையா இருக்கும். ஞானம் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அந்த நிலையில அப்படியே இருந்துருக்கும். சரி சுவாமி, அப்படி இருக்கச்சது முதல்ல என்னப்பா, அது வரும் அச்சித்துக்கு சமமா தான் ஆத்மாக்களை வழங்கியிருக்கும். அப்ப முதல்ல என்ன பண்ணா, ஆத்மாவை எழுப்பாம முதல்ல சரீரத்தை தான் படைக்கிறார். சரீரத்தை சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். சரீரத்தை படைத்து கொடுத்துதான் அதுக்கப்புறம் தான் ஆத்மாவை எழுப்புறார். ஒருத்தர் கேட்டார், முதல்ல ஆத்மா எழுப்பி தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சரீரத்தை எடுக்கலாமான்னா, ஆத்மா தான் எழுப்பவே வேண்டாமே, அது நித்தியமாச்சு. இப்பதானே பார்த்தோம். ஆத்மா அழியக்கூடியது கிடையாது. நைனன் சித்திரந்து சத்ராணி நைனன் தகுதி பாபத்தகா கண்ணன் கீதையில சொன்னான். ஆத்மாவை கொளுத்தவோ, வெட்டவோ, துணிக்கவோ, துவைக்கவோ, வளர வைக்கவோ எதுவும் வர முடியாது. என்ன சுவாமி பண்ண முடியாது? ஒண்ணும் அது இருக்கிறபடி இருக்கபடி இருந்தது. அது மாறவே மாறாது. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப, இது இது பகவானுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்ணவே சொல்றோம். விகாரமே கிடையாது ஆத்மாவுக்கு. ஆனா யாரு விகாரம் கிடையாது? பகவானுடைய ஆத்மா விகாரம் கிடையாது. அதே போல இப்ப நம்முடைய ஆத்மா சொன்னோம், இந்த நம்முடைய சப்தமே தப்பு. அப்ப ஆத்மான்னு சொல்லணும். இந்த ஜீவாத்மாவுக்கும் விகாரம் கிடையாது. ஜீவாத்மா தனியா இருந்த விகாரம் கிடையாது. ஆனா ஜீவாத்மா சரீரோடத்தை சேர்ந்துட்டோம்னா அந்த சரீரத்தோட சேர்ந்தபடியாலே சொரூபத்தில் விகாரம் கிடையாது. அப்பனா இயற்கையா விகாரம் கிடையாது, சுபாவத்தில் விகாரம் உண்டு. சுபாவம் என்னன்னா, இந்த சரீரத்தோடு சேர்ந்தபடியாலே அந்த சரீரத்தின் சம்பந்தத்தினால் விகாரம் அடையாது. விகாரம் அடையுதுன்னா ஆத்மா பெருகுமா, ஆத்மா அப்படி இப்படி இப்படி சின்னதாகுமா, ஆத்மா அழுவான்னா அதெல்லாம் பண்ணாது. இப்ப நமக்கு அடிபடுறது வடிக்கிறதுனும் இந்த வலி சரீரத்துக்கு ஆத்மாவுக்கா? சுவாமி, இங்க அடிபட்டது இங்க வலிக்கிறதுன்ற, இங்க அடிபட்டது இங்க கத்தியாபுரத்துல அப்படி அடுத்த இங்க வலிக்கிறதுன்னு சொல்றேன். இங்கதானே வலிக்கிறது. ஆத்மா இங்கதானே இருக்கு. அப்ப இங்க ஆத்மா இருக்குன்னு அர்த்தமா? அப்ப இதுக்கே உயிர் இருக்கு, இங்கே ஆத்மா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல இதுக்கே அறிவு இருக்குன்னு அர்த்தமானா? சரீரத்துக்கு அறிவே கிடையாது. அப்ப இங்க வலிக்கிறதா சுவாமி? இங்க வலிக்காம எனக்கு வலிக்கிட்டு தானே இருக்குன்னா, ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் உங்க உடம்பு முழுவதும் பரவல். அதனால எங்க வெட்டினாலும் வலிக்கும். அதே ஆத்மா கலந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். சுவாமி அவர் போயிட்டார், அப்பன் கீழே படிச்சுட்டு இருக்கு, அவரை யாரும் பண்றது 4 பேர் வேணும். அப்ப என்ன வேணா அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஏதாவது தெரியாது, ஒண்ணு தெரியும். ஆத்மா இருக்கிற பரியந்தம் தான். அப்ப இந்த ஆத்மா ஆனா பகவானுடைய அந்த பரமாத்மா தத்துவத்துக்கும் ஜீவாத்மா தத்துவத்துக்கும்
பரமாத்மா தத்துவத்துக்கு சொரூபத்தாலும் சுவாவத்தாலும் விகாரம் கிடையாது. அதுதான் அபிகாராய சித்தாய நித்யாய பரம் அபிகாராய அபிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய. சகசிரநாமத்தை நிச்சயமாவே சரியான முறையில சாஸ்திரோக்தமா கட்டமா அத்தனை அர்த்தமா பூர்ணமா பெரியவர்கள் அத்தனையும் பண்ணி வச்சிருக்காங்க. விஷ்ணு வசக்காரகா அது பீஷ்மாச்சாரம் பண்ணது, அது வியாசம் கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்லோகங்களோ பெரியவா ரொம்ப நன்னா கொடுத்திருக்காரு. இது சொல்ல வந்தேன். அப்ப பகவானுடைய அந்த பரமாத்மா தத்துவத்துக்கு விகாரம் சுரூபத்தாலும் கிடையாது, சுபாவத்தாலும் கிடையாது. அப்பன்னா தான் ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். இப்ப ராமனா பிறந்திருக்கார், கண்ணனா பிறந்திருக்கார், அதே போல வராகனா பிறந்திருக்கார். அப்ப அவருக்கு இந்த சரீரத்தால ஒரு தன்மை அந்த ஆத்மாவுக்கு வருமானம் வராது. ஆனா நமக்கு சரீரம் எடுத்துட்டபடி இந்த உடம்பு எடுத்துடைய உடம்பால ஏற்படக்கூடிய இந்த சமங்கள்லாம் ஆத்மா இருக்கிறபடியாலே இந்த உடம்பு சேர்ந்தபடியாலே அது கிடைக்கிறது. ஆனா ஆத்மாவுக்கு இயற்கையிலே எந்த விதமான விகாரங்கள், இது நன்னா புரியும், விகாரங்கள் கிடையாது. ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன். எடுத்துக்கொண்ட சரீரத்தின் படியாலே இந்த சரீரம் கர்மாதீனந்தன, இந்த கர்மத்தினாலே இந்த கர்மத்தை அனுபவிப்பது சரீரமா ஆத்மாவா? ஆத்மா தான் அனுபவிக்கும், சரீரமா அனுபவிக்காது. ஆனா சரீரம் துவாரா ஆத்மா அனுபவிக்கும். சரீரம் இல்லைன்னா ஆத்மா அனுபவிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் சரீரத்தை கொடுத்தாதான் பாப புண்ணியங்கள் தொலையணும் அல்லது மேற்கொண்டு சரணாகதி பண்ணணும். ஆத்யங்கொலு சரீரம் ஆத்யங்கொலு தர்ம சாதனம். அப்ப தர்ம சாதனம் பண்றதுக்காக பகவான் சரீரத்தை கொடுக்குறான். ஆனா அந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு பாபத்தையே சேர்த்து இருக்கும். எதுக்கு சொல்ல வேண்டும்னா இப்ப இந்த மாதிரி இருக்கியா? அப்புறம் முதல்ல ஆத்மாவை எழுப்பதை விட சரீரத்தை எழுப்புறார். எழுப்பிட்டு சரி சுவாமி ஆத்மாவை எழுப்பினா அதான் நிச்சயமா இருக்க, எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்க, அவதான் இருக்காரு. அப்ப இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு இந்த சரீரத்துக்கு நேர இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள புகுத்தி என்ன பண்ணணும்? அந்த சிட்டித்து பண்ணணும். சிட்டிப்பதற்கு பிரயோஜனம் என்ன? பகவான் நம்மளை சிட்டிக்கிறான், படைக்கிறான். என்ன பிரயோஜனம்? எதுக்காக படைக்கிறான்? ஏதோ ஒண்ணு பண்ணி அவர் திருவடி அடையணும். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ அல்லது ஆச்சார தீபமோ எத்தையோ பண்ணி அவருடைய திருவடி அடைய முடியாது. அதற்குத்தான் சரீரம் கொடுத்துருக்கோம். அதுதான் சரீரம் ஆஜ்யங்கொல் தர்ம சாதனம் சொன்ன. அப்ப ஆத்மா தனியா வியாபரிக்காது. ஆத்மா தனியா சரணாகதி பண்ணுமா? ஆத்மா சரியா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுவான்னா பண்ணாது. சரீரம் இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப அந்த சரீரம் இல்லையா, அதனால அது எந்த விதமான பிரயோகத்துல அது ஈடுபடாது. அதனாலதான் நம்ம சரீரத்தை கொடுக்குறோம். சரீரத்தை கொடுக்கணும். இப்ப என்ன இப்ப சரீரம் தயார் அப்படின்னா அப்ப முதல் சரீரம் இருக்கு இல்லையா? முதல் சரீரம் யாருக்கு? முதல்ல சரீரத்தை கொடுக்கணும். அப்ப உடம்பு சரீரம்னா உடம்பு கொடுக்கணும். யாருக்கு சாமி கொடுக்கணும்? முதல்ல சரீரத்தை சிருஷ்டிக்கப்படுவது பிரம்மாவுக்கு, வேற யாரும் கிடையாது. அப்ப இந்த சிவையுடத்தை விட்டுருங்க, அங்க அவெல்லாம் இருந்துட்டுதான் இருக்கா. நித்தியாத்மா முக்தாத்மாவெல்லாம் இருந்துட்டுதான் இருக்கா. அதை தாண்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பூலோக 14 லோகங்கள் இருக்கியா, அந்த 14 லோகங்கள் அழிந்த பிறகு இதுக்கு மகா பிரளயம் பேரு. அது அழிந்த பிறகு அது எத்தனை நாள் இங்க இருந்ததோ அத்தனை நாள் அது அழிஞ்சு அது அதே நிலை ராத்திரியா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு மேற்கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கணும். அந்த பிரம்மாவை சிருஷ்டிக்கச்சே அந்த பிரம்மாவை சிருஷ்டிக்கும் போது ஏதோ ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுக்கணும். எப்படிப்பட்ட ஜீவாத்மா ஏன்னா பிரம்மா என்பது ஒரு பதவி. இவரேதான் அடுத்ததுலயும் ஜர்மா வருவார், இவரதான் அடுத்தது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரம்மா என்பது ஒரு பதவி. இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், இங்க இவர், இங்க அவர், அங்க அவர்னு ஏதோ பேர்லாம் சொல்றோமோ, அது எல்லாமே பதவி. அதே போல சிவமும் ஒரு பதவி தான். அதே போல ஒரு பதவி இருக்கணும். அந்த பதவிக்கு இத்தனை நாள் இவர் இருந்தார், இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார், அடுத்து இவர் வரப்பார். அதே போல இந்த பிரம்மாவுக்கு காலம் முடிஞ்சிருச்சு, 100 வருஷம் முடிஞ்சிருச்சு, இவர் கிளம்பி போயாச்சு. இவர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பிரம்மா வரணுமோனோ, அதான் பழைய காலம். இன்னொரு பிரம்மா வரணுமோனோ, அந்த பிரம்மாவை என்னமா தேர்ந்தெடுக்கிறார்? எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? எத்தனை தேர்ந்தெடுக்கிறான்? அந்த பிரம்மாவுக்கு முதல்ல சரீரத்தை கொடுக்கறதே பிரம்மாவை தான் படைக்கிறார். யார் பிரம்மாவை ஆறான்னா தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? எத்தனையோ கோடானு ஜீவாத்மாவுக்குள்ளே பிரம்ம பதவி அடைவதற்குண்டான புண்ணிய கர்மா அந்த ஆத்மாட்டே இருக்கணும். அப்பனா ஒரு குழுக்கள் போடுவாரா சுவாமி? குழுக்கள் பண்ணி இத்தனை ஜன்மா இருக்கு, இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேர் நம்ம
குறிக்கிற உடனே யாருக்கு அதிகமான ஒரு புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியம் இருக்கிறாள் கொடுத்துருவாள் அப்படின்னா குழுக்கள்லாம் கிடையாது, அவர் மனசே எல்லாமே. பகவானுக்கு சம்யஜன்னு தெரியும், எல்லாமே துல்லியமா தெரியும். கோட்டு கோட்டி 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 எத்தனை கோடியா இருந்தாலும் அத்தனை அவருக்கு துல்லியமா தெரியுது. அந்த துல்லியமா தெரியக்கூடியத அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுத்து பிரம்மாண்டுக்குண்டான புண்ணியகரமா எந்த ஆத்மாவிடத்தில் இருக்கிறோ அந்த ஆத்மாவை இந்த சரீரத்துக்குள்ளே புகுத்துகிறார். ஒரு சரீரத்தை உண்டாக்கி சரீரத்துக்குள்ள புகுத்துகிறார். இது எப்படின்னா, யுக கோட்டி சகஸ்ராணி விஷ்ணோர் ஆராத்தியம் பத்மபூஹு. யுக கோட்டி சகஸ்ராணி விஷ்ணம் ஆராத்திய பத்மபூஹு புனசத்திய போக்கியதா பிராப்திய வாரிதி பல பல வருஷங்கள், யுக கோட்டி எத்தனையோ கோடி வருஷங்கள், சகஸ்ரங்கள், சகஸ்ரம் ஆயிரமான காலங்கள் வருஷங்கள் அந்த பிரம்மா பகவான்கள் தன்மையை அர்ப்பணித்துக் கொண்டு என்ன பண்ணார், யாகம் பண்ணி பண்ணி பண்ணி, அதாவது பிரம்மா என்று சொல்வது என்று ஒரு ஆத்மா நடப்போம், ஏதோ ஒரு ஆத்மா. அப்ப அந்த பிரம்மா அப்படின்னா அவரே பிரம்மா இல்ல, பல பல பௌடி யுக கோடி சகஸ்ராணி ஆராதனை பண்ணி பண்ணி பிரம்மா என்கிற பதவியை ஒரு ஆத்மா பெறுகிறது. இந்த பதவி எல்லாருக்கும் நாம கூட எடுக்கலாம். ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன் சொன்ன வேண்டாம், நமக்கு பிரம்ம பதவி வேண்டாம், பேச்சுக்கு சொல்றேன். என்னன்னா பகவானை தவிர மற்றொரு தேவை. ஏன்னா அதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு மேல நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னும் இந்திர பதவி, பிரம்ம பதவி, அதே போல குபேர பதவி, அதே போல இதெல்லாம் எல்லாமே பதவி தான். யம தர்மராஜன் அதுவும் பதவி தான். ஏன்னா அதுவும் அழியப்படுது, அதுவும் மகா பிரளயத்தை அதுவும் அழியதன பதவி, இந்த நரகம் கூட அழியதன படுது, அதுவும் ஒரு பதவி தானே. அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கு தெரியுமா? அது பட்ட பாடு அவளுக்கு தான் தெரியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா பிரம்மாவை கிட்ட தெரியும், இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே அந்த பட்டம்லாம் நமக்கு வேண்டாம் சுவாமி. இந்திரபதி பட்டமோ பிரம்மபதி பட்டமோ இதெல்லாம் வேண்டாம்னு நாம ஜோதிஷ்டோம யாகம் பண்ணி இந்திரபதி பண்ணி கிடைச்சிடும். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினாச்சுன்னா ஜோதிஷ்டோமோ சொத்தகாமோ விஜயத்தான் சொல்லியிருக்கு. அந்த இந்திரபதி கிடைச்சதுன்னா அதுல சிரமங்கள் அவளுக்கு தான், அவ பட்டப்பாடு அவளுக்கு தான். ஏன்னா என்ன இத்தனையும் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இதெல்லாம் தியாகம் பண்ணணும். இத்தனையும் என்னுடைய முயற்சியை தியாகம் பண்ணணும், என்னுடைய பதவியை தியாகம் பண்ணணும், நான் அனுபவிக்கக்கூடிய தன்மையை தியாகம் பண்ணணும். என் ஆனந்தத்திற்காக எங்களை தியாகம் பண்ணாதான் மோட்சமே. மோட்சம் அப்ப இந்திர பதிவுன்னா என்ன ஆனந்துக்கும் வந்துட்டணும், பிரம்ம பதிவுன்னா என்ன ஆனந்துக்கும் வந்துட்டணும், குபேர பதிவுன்னா என்ன ஆனந்துக்கும் வந்துட்டணும், ஒவ்வொரு பதவியும். அப்ப அது முதல்ல தியாகம் பண்ணி ஆகணும். அப்ப அந்த பதவி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா சுவாமி? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னமா அடிச்சுக்கிறா சுவாமி, இவா அடிச்சுக்கிறா, அது இன்னைக்கு அரசியல்வாதிக்குள்ளே என்னென்னோ காசெல்லாம் கொடுத்து இது என்னோட வந்துடும் கூப்பிட்டு இருக்கா. அப்படி அரசியல் பேச மாட்டேன், என்ன சொல்றேன், கூப்பிட்டு இருக்கா சுவாமி. அப்ப அதுல ஒரு நடக்கிறதுனா ஏதோ கிடைக்கிறதுனா அது கிடைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அராஜகமா கிடைக்கிறது, தர்மப்படி இல்லை அப்படின்னு தெரிகிறாரு. அது நல்லாவே தெரியுதுனோ. அதனால இதுல எவ்வளவு தூரம் ஆபத்துக்கள் இருக்குன்னு தெரியாது. அதுதான் இதுதான் எல்லாத்தையும். அதனால கண்ணனே கடைசியில தெரியும் அர்ஜுனுக்கு இவ்வளவு உபதேசம் பண்ணணும். உபதேசம் பண்ணிட்டு நீ கர்ணயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, எல்லாத்தையும் சொல்லி பேசாம விட்டுக்கலாம் பண்ணு, நான் சொன்ன மாதிரி நீ யுத்தம் பண்ணவா, கூப்பிட்டு பேசாம இருக்க பண்ணும். கடைசியில என்ன சொல்றேன்னா, அர்ஜுனா நீ எல்லா தர்மத்தையும் விடு, சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒருத்தனையே நீ சரணமாக பத்து, நான் உன்னை எல்லா பாவங்களையும் விடுவிக்கிறேன். ஏன் சுவாமி இந்த பிராயச்சித்தம் பண்ண அந்த பாவம் போகும், இப்படி அனுபவிச்சுக்கோ அந்த பாவம் போகும். இதெல்லாம் கண்ணனுக்கு தெரியாதானே? என்னென்ன சாஸ்திரங்களும் எல்லாமே தெரியுமே, அதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆகாதுன்னு தெரியும், நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஆனா என்ன பண்ணா, என் ஒருத்தனையே சிரமமாக பத்துன்னு சொன்னாருனோ அப்ப விட்டுட்டு இருந்தனா. இதத்தான் நஞ்சீர் என்ற பெரியவர் அவருக்கு சந்தேகம் வந்துருது. அவர் சந்தேகம் வந்து என்ன கேட்கிறாருன்னா, தன்னுடைய ஆச்சாரியன் பராசர பட்டர் அவர்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, சுவாமி இந்த மாதிரி இவா சிவேஷ்ட சம்பிரதை இது ஒரு நிறைந்தா சொல்றது. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டு இவ தைரியமா எனக்கு மோட்சம் நிச்சயங்கிற தைரியத்தால இவ இருந்துட்டு இருக்கா. சில பேர் கிடைக்குமோ கிடைக்காதோ என்னன்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த நிலையை ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு இல்ல. இவ எப்படி தைரியமா இருக்கா? எத்தனையோ ரிஷிகள் காத்துட்டு இருக்கா, எத்தனையோ மகான்கள் காத்துட்டு இருக்கா, அவெல்லாம் காத்துட்டு இருக்கா, பெருத்த ஞானிகள்லாம் காத்துட்டு இருக்காளே. இவ என்னவோ என்ன இவ வாசல்ல உட்காந்துட்டு இருக்கா, எனக்கு மோட்சம் கிடைச்சுன்னு எங்க தைரியத்தோடு இருக்கா, என்னமா இருக்கான்னு. அதுக்கு ஒரு என்னமா ஒரே சமாதானம் பண்ணாரு. அவ விட வேண்டியதெல்லாம் விடணும், இவ விட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, இவளுக்கு உடனே கிடைச்சுக்கணும். அப்பனா எத்தத்தையோ பிடிச்சிட்டு இருக்கா, எத்தத்தையோ பிடிச்சி. இந்த எக்ஸாம்பிள் சொன்னா தெரியும்.
குடும்ப பாரம் அதிகமா இருக்கு. கண்ணனிடத்துல ஆசை வரணும், காதல் வரணும். ராமனிடத்துல காதல் வரணும், ஆசை வரணும். குடும்ப பாரம் அதிகமா இருந்ததுன்னா அங்க ஆசை வருமா வராத? அது என்னமா சுவாமி வரும்? விட்டுத்தான் தொலைக்கணும். விட்டுத்தான் தொலைக்கணும். அப்படி விட்டுறது நல்லதுன்னு சொல்றா. அப்ப இப்படிதான் சாஸ்திரம் சொல்லு. அப்படி சொல்றேன். அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். பட்டில் ஈசனம் முட்டவன் என்றவன் பட்டிடையாய் அவன் முட்டிலடங்கு அப்படின்னு. அப்ப பற்று இருக்கணும். எந்த அளவுக்கு பற்று இருக்கும் அந்த பற்று இருக்கணும். அதுக்கு மேல பற்று வச்சிருந்தா அப்ப இதுக்கு மேல அது போயிடுத்துன்னு அர்த்தம் பண்ணும். அதெல்லாம் அதை போல இது என்ன தெரியுதுன்னா, அவன் நிறைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கா. நான் இதை பண்ணிருக்கேன், எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. நான் இதை பண்ணிருக்கேன், எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. தான் பண்ணேன் என்ற பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் அதே போல அக்னிக்கும் வாயுவுக்கும் இவாளுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவ தன்னுடைய முயற்சியால் தான் அந்த பதவிக்கு வந்துட்டான். முயற்சியா இருந்தாலும் அதை கொடுக்கறது பகவான் தான். கொடுக்கறது பகவானா இருந்தாலும் இந்த முயற்சி பண்ணியிருக்கா இல்லையா? இது பண்ணலாம் கொடுக்க மாட்டேன். அப்ப இதை பண்ணிதானே கொடுக்குறாரு. அப்ப இதனால தான் வந்திருக்கு. அப்ப இதனால வந்தது என்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கணும். எப்ப அந்த எண்ணம் விடுறாளோ அப்ப நிறைய பிடிச்சிட்டு இருக்காளே, அதையெல்லாம் விடணும். நாம பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? உன்னை தவிர உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்கிற தன்மை இருக்கிறபடியாலே அதனால இவன் நிச்சயமா இவன் மோட்சத்துக்கு போயிடுவா. காரணம் என்னன்னா, இவருக்கு விட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதுதான் சர்வதர்மான் பரித்தியத்தை, எல்லா பற்றுக்களையும் விடணும், எல்லா தர்மங்களையும் விடணும். இதை ஒருத்தர் என்ன நினைச்சிருந்தார், எல்லா தர்மங்களையும் விடணும்னா அப்ப நான் தாயார் தகப்பா பண்றது விடணும், தாயார் தகப்பா பண்றது சார்த்தத்தை விடணும், அதே போல நித்திய கர்மா நைமித்திய கர்மா அதெல்லாம் விடணும்னு சொல்லல, எல்லாமே பண்ணணும். அப்ப விடணும்னா என்ன சமாளிக்கணும்? நான் இது பண்றபடியால அவங்க கொடுக்குறாங்கன்றது விடணும், உபாய பாவத்தை விடணும். எல்லாம் சில பேர் ரொம்ப தப்பான அபிப்பிராயம் எடுத்துக்கிறார். அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிக்காம கண்ணன் விடணும்னு சொல்லிட்டா சுவாமி, எல்லாத்தையும் நான் விட்டேன், எதையுமே பண்றது இல்லை. அது அர்த்தம் இல்லை. அப்படின்னா நான் பண்ணினேங்கிறத எண்ணத்தை விடணும். முதல்ல இந்த காரியத்துக்காக பண்ணணும். அப்ப பண்ண வேண்டாமா? பண்ணணும். எதுக்காக பண்ணணும்? கண்ணனுடைய திருப்திக்காக, கண்ணன் ஆனந்தத்துக்காக, அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறத மற்ற காரியம் கிடையாது என்கிற எண்ணத்தோடு பண்ணும். அந்த எண்ணத்தை தான் இவர் விடுன்னு சொல்லியிருக்காரு. சர்வதர்மான் பிரித்தனா எல்லா தர்மங்களோட எல்லாத்தையும் விட்டுணுன்ற அர்த்தம் இல்லை. இது சொல்ல வந்தேன்னா அவ அந்த நிலை இருக்கணும். அந்த நிலை இருக்கிறபடியால அதுக்கு அந்த மாதிரி பண்ணிடு. இப்ப அதுக்கு மேல இப்ப இவர் எப்படி சிருஷ்டி பண்றார், என்னவா பண்றார், இந்த சிருஷ்டிக்கு உண்டான நிலை என்ன, இப்ப பிரம்மாவுடைய ஆயுஷ் என்ன, பிரம்மா எப்படி இந்த பிரளயங்கள் 4 பிரளயங்கள் இருக்கு இல்லையா, நித்திய பிரளயம், அதே போல ஆத்தியந்திக பிரளயம், மகா பிரளயம், இந்த பிரளயத்தோட நிலை என்ன, மேற்கொண்டு பிரம்மாவுடைய ஆயுஷன்னு சொல்ற மூலம் வருஷத்துக்கு 365 நாள், அந்த மாதிரி எத்தனை வருஷங்கள். அதே போல பிரம்மாவுடைய ஆயுஷ காலத்துல நம்முடைய இந்த லோகம் எத்தனை தடவை அழிக்கப்பட்டு மறுபடி சிருஷ்டிக்கப்படும், இதெல்லாம் மேற்கொண்டு பார்க்க போறோம். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் என்பது மௌனார்ஜிய துரிலேசனம் ஆச்சாரியம் திருவிலேசனம் பாகவதாரின் திருவடிகளே சரணம். இனிமே அவசியம், இனிமே ரொம்ப முக்கியமானதும் வரப்படுது. என்னென்ன நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும், அந்த சில சந்தேகங்கள் இதுவரைக்கும் சமாதானமே கிடைச்சிருக்காது. அதுக்கெல்லாம் பூர்ணமான சமாதானம் இந்த புருஷ சுத்தம் கொடுக்கறது அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம்.